அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் உரையாடல் மின்னல்கள் ஓர் அறிமுகம். பலரும் பார்த்து ரசித்து பயந்த ஓர் இயற்கை அங்கம் மின்னல்கள். வாருங்கள், இன்று மின்னல்கள் எவ்வாறு தோன்றின, மின்னல்களின் ஆற்றல் எங்கிருந்து எப்படி உருவாகிறது, அந்த ஆற்றலினால் பூமியின் சூழலியல் பங்கு என்ன, மின்னல்களால் ஏற்படும் பாதிப்புகள் யாவை, காலநிலை மாற்றத்திற்கும் மின்னல்களுக்கும் தொடர்பு உண்டா, முக்கியமாக மின்னல்கள் நிகழும் போது மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற கேள்விகள் இந்த உரையாடலில் பதில் பெற்றுக் கொள்ளலாம். நம்முடன் அறிவியல் ஆசிரியர் திரு ராமமூர்த்தி நாகராஜன் சகோதரர் அவர்கள் இணைந்துள்ளார். மிக்க நன்றி ராமமூர்த்தி அண்ணா. ராமமூர்த்தி நாகராஜன் அண்ணா அவர்கள் அறிவியல் ஆசிரியராக அரசு உயர்நிலைப்பள்ளி தென்குவள வயலி வழங்கமான் ஒன்றியத்தில் பணியாற்றி வருகிறார். ஏற்கனவே சூழல் அறிவோம் நிகழ்வில் காவிரி மீன் படுகை பற்றி மிகச் சிறப்பான ஒரு ஆய்வு உரையாடலை பகிர்ந்தவர். ஆசிரியர்கள் எவ்வாறு இருந்தால் மாணவர்களை எப்படி வேண்டுமானாலும் நல்வழி பழுக்கலாம், அவர்களை ஆய்வு பார்வையிலும் அறிவியல் சிந்தனையிலும் மேன்மைப்படுத்தலாம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவர் ராமமூர்த்தி அண்ணா. இவருடைய முக்கிய பங்களிப்பு நம் தமிழகத்துக்கும் அறிவியலுக்கும். இவர் பள்ளியை சுற்றி இருக்கும் இடத்தில் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட தாவரங்களை பட்டியலிட்டு அறிவியல் பெயருடன் சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த இடத்தின் உயிர் பன்மத்தை வெகு எளிதாக இவர் அது மூலம் மக்களுக்கு காண்பித்து வருகிறார். அதுபோக இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குறித்து ஒரு கலாய்வு செய்து மக்களுக்கு மின்னல் மரணங்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வை பரவலாக செய்து வருகிறார். இவர் மின்னல்கள் மரணம் என்று பாரதி புத்தகாலயத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளார், மாணவர்களின் முயற்சியால், அண்ணனின் வழிகாட்டலில். இது போக நிறைய புதிய முயற்சிகளில் ஆசிரியராக செய்து வருகிறவர். நம் கலந்துரையாடலில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி அண்ணா. தங்களோட உரையை தொடங்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் ராமமூர்த்தி, அறிவியல் ஆசிரியராக திருவாரூர் மாவட்டத்தில் வேலை பார்க்கிறேன். ஏற்கனவே நன்னீர் மீன்கள் என்ற தலைப்பில் ஒரு உரையை இந்த சூழல் அறிவோம் குழுவில் நிகழ்த்தியுள்ளேன். அதற்கும் இன்றைய நிகழ்வுக்கும் வாய்ப்பளித்த சூழல் அறிவோம் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக தீபக் வெங்கடாச்சலம் சகோதரர், டாக்டர் தணிகைவேல் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு மின்னல் அறிமுகம். மின்னல்கள் ஒரு சாதாரண வளிமண்டல செயல்பாடு. சாதாரண வளிமண்டல செயல்பாடு அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, சூரியனிலிருந்து சூரிய ஒளி நம்மை நோக்கி வருகிறது. பூமி பந்தின் மேலே காற்று மண்டலம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு கிட்ட ஒரு 500 கிலோமீட்டர் வரை காற்றினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறது. இதை ஓமையாக எப்படி சொல்லலாம் என்றால், பூமியை ஒரு ஆரஞ்சு பழமாக எடுத்துக்கொண்டு ஒப்பிட்டு கொண்டால், ஆரஞ்சு பழத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு தோல் பகுதியாக வளிமண்டலத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு கனம், அந்த திக்னஸ்க்காக சொல்றோம். சோ இப்ப இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர் தாண்டி பூமியை அடைகிறது. இதற்கு நமக்கு 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகிறது. ஆனால் பூமி மேலே உள்ள காற்று மண்டலம் 500 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கிறது. நிறைய செயல்பாடுகள், வளிமண்டல செயல்பாடுகள் என்பது இந்த பூமிக்கு மேலே 500 கிலோமீட்டர் வரை உள்ள காற்று மண்டலத்துக்குள் நடைபெறக்கூடிய செயல்பாடுகளையே நாம் அட்மாஸ்பரிக் செயல்பாடுகள், அதாவது வளிமண்டல செயல்பாடுகள் என்கிறோம். உதாரணமாக வானவில் தோன்றுதல், இடி மின்னல் தோன்றுதல் போன்றவற்றை நாம் வளிமண்டல செயல்பாடுகள் என்கிறோம். அந்த காற்று உள்ளே நடைபெறக்கூடிய செயல்பாடு. இதில் மின்னல் வளிமண்டல செயல்பாடு, சாதாரண வளிமண்டல செயல்பாடு. ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 50 முதல் 100 மின்னல்கள் இயல்பாக வளிமண்டலத்தில் ஏற்படுகின்றன. சாதாரண காலங்களில் அல்லது குறிப்பாக மேகமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு இந்த மின்னல்கள் ஏற்படுகின்றன. இப்ப மின்னல் என்பது ஒரு வளிமண்டல செயல்பாடு. அதாவது மேகங்கள், அதாவது நீராவி, தூசு, காற்று, இவை நிரம்பிய மேக கூட்டங்கள் ஒன்றோடொன்று உரசும் போது, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பள்ளிக்கூட செயல்பாடுகள்ல நம்ம நிலைமின்னியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பலூனை அல்லது பிளாஸ்டிக் ஸ்கேல தலையில வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கீழே சின்ன பேப்பரை கிழிச்சு போட்டு அது மேல அப்படி வச்சோம்னு சொன்னா, அப்படியே அந்த பேப்பர்லாம் அந்த பலூன் அல்லது அந்த தலையில தேய்ச்ச ஸ்கேல்ல ஒட்டும். அப்போ அந்த ஸ்கேல்ல அல்லது அந்த பலூன்ல என்ன நடக்குது அப்படின்னா, நிலைமின்னியல்
மின்சாரம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கக்கூடிய நிலை மின்சாரம் ஏற்படுகிறது. இதுக்குள்ள நிறைய அறிவியல் இருக்கு. நிலை மின்சாரம்னா என்ன, நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டினா என்ன, அதாவது மின்னோட்டம்னா என்ன, நமக்கு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லக்கூடிய நிலை மின்னியல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னும் உள்ள போக வேண்டாம். இந்த மின்னல்ல மட்டும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மேகங்கள் ஒன்றோடொன்று உரசும் போது மேகங்கள் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அணுக்கள், மூலக்கூறுகள். இந்த அணுக்கள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இடமாற்றம் நடக்குது. இந்த மேகங்கள்ல இருந்து அடுத்த மேகங்களுக்கு, மூலக்கூறுகளுக்கு இடையே நமக்கு அந்த மின்னூட்டங்கள், அதாவது நம்ம சார்ஜ்ன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான்களுடைய பகிர்வு நடக்கும்போது ஒண்ணுக்கு அதிகமாகவும் ஒண்ணுக்கு கம்மியாகவும் வரும்போது நமக்கு வந்து எலக்ட்ரான் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம அதை எதிர் மின்னூட்டம் சொல்றோம். எலக்ட்ரான் கம்மியாயிடுச்சுன்னு சொன்னா அதை நம்ம நேர் மின்னூட்டம் சொல்றோம். இப்படி நேர் எதிர் மின்னூட்டங்கள் பிரியும் போது ஏற்படக்கூடிய செயல்பாடுகளை தான் மின்னல்கள் அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு காற்று மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, காற்று மின்சாரத்தை கடத்தாது. அப்படி கடத்தி இருந்துச்சுன்னா நமக்கு மேல லைன், அந்த மின்சார கம்பிகள் கீழே நம்ம நிக்க முடியாது, நமக்கு ஷாக் அடிக்கும். அப்ப மின்னல்கள் என்பது மின்சாரம் தான், நிலை மின்சாரம். இந்த நிலை மின்சாரம் எப்படி மேகங்கள்ல இருந்து பூமிக்கு கீழே இறங்கி வருது அப்படின்னா, அதிகப்படியான வோல்டேஜ் கிட்டத்தட்ட அடுத்த ஸ்லைட் நாங்க அதிகப்படியான மின்னழுத்தம் 20 மில்லியன்ல இருந்து 1 பில்லியன் வோல்ட் அளவுக்கு மின்னழுத்தம் வோல்டேஜ் கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகும்போது காற்று மண்டலத்தின் வழியே மின்னிறக்கம், அதாவது எர்த்திங் அல்லது நம்ம டிஸ்சார்ஜிங், நமக்கு மின்னிறக்கம் ஏற்படுது. அப்படி ஏற்படுறதுதான் நம்ம வந்து அப்படியே நமக்கு அந்த மின்னலா நம்ம கண்களுக்கு தெரிகிறது. இந்த மின்னல்கள் அதிகப்படியான மின்னழுத்தமானது நமக்கு அந்த காற்று மண்டலத்தின் வழியே இறங்கி வரும்போது அந்த காற்று மண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மின்னல்கள் வரும் பாதையை சுற்றி இருக்கக்கூடிய காற்றானது மிகப்பெரிய ஒரு அதிர்வு, ஷாக் வேவ், அதாவது ஒரு அதிர்வு அலையை உணர்கிறது. இந்த காற்றில் ஏற்படும் இந்த அதிர்வை தான் நாம் இடி என்கிறோம், தண்டர். சோ இப்ப மின்னல் என்பது ஒளி, வெளிச்சம். கிட்டத்தட்ட அது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியது. இந்த இடி என்பது சத்தம், அதாவது மின்னலின் போது உண்டாகக்கூடிய சத்தம் இடி, தண்டர். அது நமக்கு ஒளி, அதாவது சவுண்ட் வந்து நமக்கு வினாடிக்கு 330 மீட்டர் அளவுக்கு பயணம் செய்கிறது. அதனாலதான் நமக்கு மின்னல் மின்னல் உண்டான சிறிது நேரம் கழித்து நமக்கு இடியானது நமது காதுகளுக்கு கேட்கிறது. சோ இதுதான் நமக்கு அந்த மின்னலின் போது உண்டாகக்கூடிய ஆம்பியர் பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ஆம்பியர் வரைக்கும் அந்த மின் நோட்டமானது, கரண்ட் ஆனது உண்டாகிறது. வோல்டேஜ் ஆனது 20 மில்லியனிலிருந்து 1 பில்லியன் வோல்ட் அளவுக்கு உண்டாகிறது. அப்போது காற்றில் எவ்வளவு வெப்பநிலை அதிகரிக்கிறது என்றால் கிட்டத்தட்ட 54,000 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு காற்றினுடைய வெப்பநிலை உயர்கிறது. இந்த வெப்பநிலை உயர்வாலேயே காற்றில் ஒரு மிகப்பெரிய அழுத்த அலைகள், ஷாக் வேவ், அதிர்ச்சி அலைகள் உண்டாகிறது. இந்த அதிர்ச்சி அலைகள், காற்றில் எப்போது அதிர்வு ஏற்படுகிறதோ அப்போது சத்தம் உண்டாகும். காற்றில் மட்டுமல்ல, எந்த ஒரு பொருள் அதிர்வடையும் போதுதான் அந்த இடத்தில் சத்தம் உண்டாகும். ஒரு ட்ரம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு இதுக்கு எந்த கருவிகளாக இருந்தாலும் அதிரும் போது நமக்கு சத்தம் உண்டாகிறது. ஒரு தொண்டையில இருக்கக்கூடிய குரல் நாண்கள் அதிரும் போது நாம் பேசக்கூடிய சத்தம் உண்டாகிறது. சோ இதுதான் மின்னலில் இருக்கக்கூடிய அறிவியல். அதாவது மின்னல்கள் உரசும் போது நேர்மின், எதிர்மின் என்று மின்னூட்டங்கள், சார்ஜஸ் பிரிவதால் ஏற்படக்கூடிய ஒரு வளிமண்டல செயல்பாடு. இது அதிகமாகும் போது நமது காற்றின் வழியே அது இறங்கி வரும்போது கண்ணுக்கு பார்க்கக்கூடியது மின்னலாகவும், காதால் கேட்கக்கூடிய சவுண்ட், ஒளி, சத்தமானது இடியாகவும் நமக்கு கேட்கிறது. இது அடிப்படை அறிவியல். அடுத்த ஸ்லைடு போகலாம். சோ இது வகை மின்னல் எப்படி ஏற்படலாம், அதாவது மின்னல் நம்ம இப்ப எப்படி சொல்றோம்னா, அந்த வானத்தில் நம்ம பளீச் என்று தெரியக்கூடிய அந்த கோடுகள் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னா இருக்கலாம், ஒரு ஒழுங்கற்ற வடிவமா இருக்கலாம். அந்த கண்ணை கூசக்கூடிய அளவுக்கு தெரியக்கூடிய அதை நம்ம வந்து 3 வகையா பொதுவாக பிரிக்கலாம். ஒரு மேக கூட்டத்திலிருந்து அடுத்த மேக கூட்டத்திற்கு பயணம் செய்யக்கூடிய மின்னல், ஒரு மேகத்திலிருந்து காற்று மண்டலத்துக்கு பயணம் செய்யக்கூடிய மின்னல், மேகத்திலிருந்து கிரவுண்ட், அதாவது பூமி, எர்த்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மின்னல் என்று 3 வகையாக நாம் மின்னலை பிரிக்கலாம். அடுத்த ஸ்லைட். சாதாரணமாக புவியின் வளிமண்டலத்தில் ஒரு வினாடிக்கு 50 முதல் 100 மின்னல்கள் வரை உருவாகின்றன. ஒரு இயற்கையான செயல்பாடு.
மின்னலும் நம்ம காதுக்கு கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரொம்ப சிறிய அளவிலான சத்தங்களை உண்டாக்கக்கூடிய, இடிச்சத்தத்தை உண்டாக்கக்கூடிய, மிக உயரத்தில் உண்டாகக்கூடிய மேகங்களே நமக்கு பல அடுக்கு மேகங்களாக இருக்கும். மிக உயரத்தில் உண்டாகக்கூடிய மின்னல்கள் கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு சிறிய மேகங்களா மின்னல்களாக இருக்கலாம். இடிச்சத்தம் மிக குறைவாக இருக்கலாம். ஆனால் நமக்கு பொதுவாக நாம் வினாடிக்கு 50 முதல் 100 வரை மின்னல்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஆனால் இங்கதான் நம்ம கேள்வி. அடுத்தது நம்ம மின்னல்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். மின்னல்கள் எவ்வாறு உண்டாகின்றன என்பது பார்த்தோம். மின்னல்கள் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய மின்னோட்டம் கரண்ட், மின்னழுத்தம் வோல்டேஜ், அந்த இடத்தில் அந்த காற்று மண்டலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்பு டெம்பரேச்சர் ரைஸ், அதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மின்னலுடைய வகையை பார்த்தோம். இந்த மின்னலை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? இந்த மின்னல்கள் இயல்பான ஒரு வளிமண்டல செயல்பாடு தானே. வானவில்லை பற்றி நாம் பேசிக்கிட்டு அதனுடைய அறிவியலை பேசலாம். ஆனால் குறிப்பாக இந்த சூழல் அறிவோம் குழுவினுடைய நோக்கம் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை புரிந்து கொள்ளுதல். இயற்கையை புரிந்து கொள்ளுதல் முக்கியமானது. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் தான் நாம் இந்த மாதிரி முன்னெடுப்புகள், இந்த சூழல் அறிவோம் போன்ற செயல்பாடுகளை தொடங்கி இருக்கிறோம். நாம் ஒரு உரையில் மூளையின் நண்பர்கள் சுந்தரராஜன் ஐயா ஒரு கருத்துக்களை சொன்னார். கொரோனா அப்படின் போது மனிதனை தாக்கியதால் நாம் அதை பேரிடராக, பெருந்தொற்றாக நாம் பேசுகிறோம். மனிதனுக்கு மட்டும் தீர்வுகளை நாம் சொல்லிவிட்டால் இது சரியாகி விடுமா என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், இந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். சூழல் என்பது ஒருங்கிணைந்த மேம்பாடு செயல் திட்டத்தை நாம் உண்டாக்க வேண்டும். இயற்கை எனும் போது தாவரங்கள், மனிதர்கள், விலங்குகள், இவை மூன்றையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சுகாதார மேம்பாட்டு திட்டங்களை நாம் முன்னெடுக்கும் போதுதான் இனிவரும் காலங்களில் கொரோனா போன்ற பெரும் தொற்றுக்களை நாம் தவிர்க்க இயலும் என்று சொல்கிறார். ஒரு சமீபத்தில் கூட நமது ஆதி வள்ளியப்பல் என்ற ஊடகவியலாளர் தமிழ் இந்துவில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். காடுகள் அழிப்பும் கொரோனா வைரஸும் என்ற தலைப்பில் எழுதியிருந்தார். அப்போது காடுகள் அழிப்பு ஒரு முக்கியமான கட்டுரை. போன வாரம் சனிக்கிழமை அந்த கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமான கட்டுரை. காடுகள் அழிப்பு தான் உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு பெருந்தொற்றுக்கும் முக்கியமான காரணமாக இருக்க முடியும் என்பதை தரவுகளின் அடிப்படையில் விளக்கப்பட்ட மிக முக்கியமான கட்டுரை. அதை போல் இந்த மின்னல்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இயற்கையை புரிந்து கொள்வது, தாவரங்களை புரிந்து கொள்வது, விலங்குகளை புரிந்து கொள்வது, அத்தோடு சேர்ந்து மனிதனும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திட்டத்தை நாம் முன்னெடுக்கும் போதுதான் இருவரும் காலங்களில் பூமியின் மனிதன் வாழ்வதற்கான பூமியில் மனிதனுடைய இருத்தல் சாத்தியமாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த சூழலியலுக்கும் மின்னலுக்குமான இந்த தொடர்பை உண்டாக்கி நாம் இந்த உரையை அமைத்துக் கொண்டதன் நோக்கம் பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு, அதாவது பூமி வெப்பமடைதல் என்பது எவ்வாறு மின்னலினுடைய தாக்கத்தை அதிகமாக்கி இருக்கிறது, மின்னல் தாக்கும் வீதத்தை, மின்னல் உண்டாகும் வீதத்தை, மின்னலுடைய எண்ணிக்கை அதிகமாக்கி இருக்கிறது என்பதை பற்றி இந்த உரையில் நாம் பேசலாம். இந்த மின்னல்கள் மனித குலத்திற்கு என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கும் போதுதான் நாம் ஒரு ஒரு தரவுகளின் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த ஸ்லைட் போலாம் சார். மின்னல் மரணங்கள். எல்லா மின்னல்களும் மரணங்களை ஏற்படுத்தினா மனிதன், விலங்குகளுக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம். இந்த மின்னல் மரணங்களை பற்றி நாம் பேசுகிறோம். மின்னல் மரணங்கள் என்றால் என்ன? மின்னல் உண்டாகும் போது அனைத்து மின்னல்களும் காயங்களையோ மரணங்களை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் மின்னல்கள் கொள்கின்றன. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மனிதர்களை மரணமடைய செய்கிறது. இதில் நாம் ஒரு தரவுகளின் அடிப்படையில், ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில், நாங்கள் மேற்கொண்ட ஆய்வின் முடிவுகளின் அடிப்படையில் இந்த உரையை அமைத்திருக்கிறேன். இந்த ஆய்வு முடிவுகள் சொல்வது என்னவென்றால், இந்தியாவில் ஆண்டுக்கு 2500க்கும் அதிகமானோர் மின்னல் தாக்கி இறக்கின்றனர். ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 2500க்கு குறைவில்லாத மரணங்களை மின்னல்கள் ஏற்படுத்துகின்றன. இது கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட பாதிப்பு, அதற்கு முன்னர் ஏற்பட்ட பாதிப்புகளை விட கிட்டத்தட்ட 47% அதிகமான மின்னல் மரணங்களை இந்த 10 ஆண்டுகளில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு காரணமாய் பூமி வெப்பமடைதல் சொல்லப்படுகிறது. இதில் என்ன ஒரு பியூட்டி? மரணம் இயற்கையானது. மரணம் என்பது எல்லோருக்கும், எந்த உயிருக்கும், ஒரு அமீபாவிலிருந்து, சிறிய அமீபா பாக்டீரியாவிலிருந்து பெரிய யானைகள்,
வரை மரணம் என்பது இயற்கையானது. ஆனால் இந்த மின்னல் மரணங்கள் மனிதர்களை பாதிக்கிறது. ஆனால் இந்த மனிதர்களில் ஏற்படக்கூடிய இறப்புகளில் பெரும்பாலான இறப்புகள், மின்னலால் ஏற்படக்கூடிய மரணங்கள் கிராமப்புற விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்களையும், கிராமப்புறத்தில் மேய்ச்சல் தொழிலில் ஆடு மாடு மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களையும் தான் பெரிதாக பாதிக்கின்றன என்பது ஆய்வு முடிவுகள் சொல்லும் உண்மை. இதற்கு காரணம் விவசாயிகள் திறந்த வெளி மின்னல்கள் அதிகமாக தாக்குவது திறந்த வெளியில் இருப்பவர்களை. யார் திறந்த வெளியில் இருப்பார்? வயலில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டுள்ளோர். இவர்கள் வெட்ட வெளியில் திறந்த வெளியில் இருக்கும் போது மின்னல்கள் தாக்குகின்றன. அடுத்த ஸ்லைட் போலாம் சார். இது சில படங்கள். இப்படி மின்னலால் மின்னல் தாக்கி மரணமடைவதற்கு எத்தனை வகையான வாய்ப்புகள் இருக்கலாம் என்பது ஒரு 6 வகையான வாய்ப்புகள். இதை அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் சார். இது டைரக்ட் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்ட் ஸ்ட்ரைக், அதாவது மின்னல் நேரடியாக ஒரு மனிதனை தாக்கி இறப்பையும் உண்டாக்கலாம், நம்ம காயங்களையும் ஏற்படுத்தலாம். இது முதலாவது வகை, நேரடி தாக்கம். இரண்டாவது தொடுதல் தாக்கம். இது பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வோல்டேஜ், அதாவது வீட்டுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு கடத்தி, அதாவது உலோகத்தாலான ஒரு கம்பியா இருக்கலாம், நமக்கு ஒரு அந்த மெட்டலால் செய்யப்பட்ட பொருட்கள் வெளியிலிருந்து, அதாவது வீட்டுக்கு வெளியில் திறந்த வெளியிலிருந்து உள்ளே வரும்போது அந்த திறந்த வெளியில் இருக்கக்கூடிய கம்பிகளில் அல்லது அந்த உலோக பொருட்களில் தாக்கிய மின்னலானது அதனுடைய அதிகப்படியான, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மின்னல் தாக்கும் போது உண்டாகக்கூடிய அதிகப்படியான வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் அந்த கடத்தியின் வழியே உள்ளே நம்மையும் தாக்கலாம். இது நமக்கு கான்டாக்ட் வோல்டேஜ் சொல்லக்கூடிய இரண்டாவது வகை. அடுத்தது பக்க தாக்கம். இது சைடு பிளாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மரத்தை தாக்கி அதில் அடியில் இருக்கக்கூடிய மனிதனை தாக்குவது. நேரடியாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது டைரக்ட் ஸ்ட்ரைக். இது பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியா மனிதனை தாக்கல, மரத்தில் தாக்கி அதன் கீழே உள்ள மனிதனை தாக்குவது மூன்றாவது வகை, சைடு பிளாஷ் சொல்லக்கூடிய பக்க தாக்கம். அடுத்த ஸ்லைட் போலாம் சார். புவி தாக்கம். இது கிரவுண்ட் வோல்டேஜ். கிரவுண்ட் வோல்டேஜ் சொன்னோம்னா பாத்தீங்கன்னா மின்னல் நம்ம இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம இதுல இருந்து ஒரு 10 அடி 20 அடி தொலைவுல ஒரு மரத்திலேயோ அல்லது உயரமான ஏதோ ஒரு பொருளிலேயோ மின்னல் விழுகிறது. மின்னலுடைய அதிக வோல்டேஜ் தரையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை பரவும். அது மின்னல் விழுந்த இடத்துல மிக அதிகப்படியான வோல்டேஜ் இருக்கும். போக போக அதனுடைய குறைந்து கொண்டே வரும். இந்த குறைந்து கொண்டே அதனுடைய அளவுக்குள்ள ஒரு மனிதன் மாட்டிக்கும் போது அவன் நேரடியா பாதிக்கப்பட மாட்டான். ஆனா அவன் திடீரென்று மயங்கி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த சில சமயங்களில் அதிகப்படியான வோல்டேஜ் காரணமாக அவனுடைய இதய துடிப்பானது நின்று போய் அவன் இறந்து போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இது 4வது வகையான புவி தாக்கம் அல்லது கிரவுண்ட் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது மேல் நோக்கிய மின்சார தாக்கம். இது அப்போர்ட் ஸ்ட்ரீமர்னு சொல்லுவோம். இப்ப நீங்க நம்ம அந்த பலூனை தலையில தேய்ச்சி வைக்கும் போது பேப்பரை போய் தொடணும்னு அவசியம் இல்லை, இப்படி கொண்டு போனோம்னாலே இருக்க பேப்பர் அப்படி பறந்து விட்டோம். அந்த மாதிரி மின்னல்கள் மேல உருவாகி ஒரு பிளஸ் அல்லது மைனஸ், பொதுவா மைனஸ், அந்த மைனஸ் உள்ள மின்னூட்டம் மேல இருந்து வரும்போது அதற்கு எதிர் மின்னூட்டம் கொண்ட பிளஸ் உள்ள நேர் மின்னூட்டம் கீழே இருந்து தரையிலிருந்து ஜெனரேட் ஆகி அப்படி போகும். அது சும்மா சாதாரணமா போகாது, ஏதோ ஒரு கடத்தியின் வழியாக மேலே செய்யும். அந்த கடத்தி மரமாக இருக்கலாம் அல்லது ஏதோ உயிரினமாக மனிதனாக கூட இருக்கலாம். அப்போ நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த 5வது வகையான அப்போர்டு ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய மேல் நோக்கிய மின்னல் தாக்கம். அடுத்ததுங்க இது தூக்கி எறிதல். இது நேரடியா தாக்கல, ஏதோ ஒரு இடத்துல மின்னல் விழுந்து அந்த அதிர்ச்சியால் அந்த மனிதன் தூக்கி எறியப்படுறான். இப்போ ஒரு கரண்ட்ல நம்ம ஷாக் அடிக்கிறோம், ஷாக் அடிச்சு அப்படி உதரும் போது அப்படி தூக்கி எறியும் போது அவன் விழக்கூடிய இடம் ஒரு கல்லா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆபத்தான இடமா இருக்கலாம். அப்ப அவன் அந்த காயத்தால் பாதிக்கப்பட்டு அந்த காயமடைகிறானோ அல்லது அதனால் மரணம் அடைகிறானோ. இது 6வது வகையான பாதிப்புகள். இவ்வாறு இந்த மின்னல் தாக்கி ஏற்படக்கூடிய காயமோ அல்லது இறப்புகளோ இந்த 6 வகையில் நிகழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அடுத்த ஸ்லைட் சொல்லுங்க.
இப்ப ஆய்வு முடிவுகளுக்கு போயிடலாம். முக்கியமான கட்டுரை 2014 எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அப்படிங்கிற ஒரு அந்த ஆய்வு இதழில் நிறைய தகவல்களை உள்ளடக்கிய மின்னலை பற்றிய ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையினுடைய அந்த தலைப்பு தான், அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப கொடுத்திருக்கிறோம். அந்த ஆய்வு இதழில் வந்து கடைசியா நம்ம அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லைட்னிங் ரிஸ்க் இன் இந்தியா, லைட்னிங் ரிஸ்க் இன் இந்தியா சேலஞ்சஸ் இன் டிசாஸ்டர் காம்பன்சேஷன் அப்படிங்கிற அந்த தலைப்புல எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி இதழ்ல வெளிவந்த அந்த கட்டுரையினுடைய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1967 இருந்து 2012 வரை 45 ஆண்டுகளில் இந்தியாவில் இயற்கை பேரிடர்கள், முக்கியமான இயற்கை பேரிடர்களான ஐந்து பேரிடர்களில் ஏற்பட்ட மனித உயிரிழப்புகளை அட்டவணைப்படுத்தி இருக்கிறார்கள். முதலாவது வெள்ளம், பிளட். இரண்டாவது மண் சரிவு, லேண்ட்ஸ்லைடு. மூணாவது கோல்டு ஸ்ட்ரோக், குளிர்தாக்கம். நான்காவது ஹீட் ஸ்ட்ரோக், வெப்பத்தாக்கம். ஐந்தாவது மின்னல். இதுல பாருங்க, கிட்டத்தட்ட 39% உயிரிழப்புகளை ஏற்படுத்தி முதலிடத்தில் இருப்பது மின்னலே. நம்ம வெள்ளம்லாம் வருஷம் வருஷம் ஏற்படுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் மின்னலால் ஏற்பட்ட பாதிப்புகளை விட, மண் சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை விட, குளிர்தாக்கத்தால் வெப்பத்தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை விட மின்னலால் ஏற்பட்ட பாதிப்புகள் மிக அதிகம். அடுத்தது இது வந்து அதே எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லில வந்த ஒரு வரைபடம். இது மின்னல் தாக்க வரைபடம். அந்த ஆர்டிகிள் வந்து நீங்க இணையத்துல தேடி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இன்னும் நிறைய தகவல்களோட உங்களுக்கு கிடைக்கும். லைட்னிங் ரிஸ்க் இன் இந்தியா, லைட்னிங் ரிஸ்க் இன் இந்தியா என்ற தலைப்பில் வெளிவந்த ஆய்வுகள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எந்தெந்த பகுதிகளில் நமக்கு பிரிச்சிருக்காங்க ஜோன், எப்படி நிலநடுக்க அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதி, மாடரேட்டு நமக்கு குறைவான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதியை வகைப்படுத்திருக்காங்களோ அதே மாதிரி மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, குறைவான பகுதி, மிதமான பகுதி என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வரைபடம் தான் இந்த வரைபடம். அடுத்த ஸ்லைட் போகலாம். சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிதமான பகுதிகளாகவும் சில இருக்கின்றன. அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கோணம் போட்ட படம் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதி, அந்த பகுதிகளும் நிறைய இருக்கின்றன. சரி, இது வந்து அடுத்த இந்த படம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆண்டு 12 மாதங்களை உள்ளடக்கியது. இந்த 12 மாதங்களில் நாம இந்த மரணத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோ இப்ப இந்த மின்னலால் ஏற்படக்கூடிய மரணங்கள் எந்தெந்த மாதங்களில் அதிகமாக ஏற்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு வரைபடம் தான் இது. இந்த வரைபடம் நாங்கள் எடுத்த ஆய்வுதல் பாத்தீங்கன்னு சொன்னா ராயல் மெட்ரலாஜிக்கல் சொசைட்டி என்ற ஆய்வுதல். அதுல ஒரு டாக்டர் ஓம்பீர் சிங் மற்றும் ஜக்தீஷ் சிங் கொண்ட குழுவினர் வெளியிட்ட ஆய்வுதல் 2014 ஆண்டு வெளிவந்த ஆய்வுதல். இதனுடைய தலைப்பு லைட்னிங் ஃபெட்டாலிட்டிஸ் ஓவர் இந்தியா 1979 to 2011. 1979 to 2011. இந்த 30 ஆண்டுகளில் ஏற்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த ஒரு கிராஃப் உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கோடை காலங்களில், அதாவது மே, ஜூன், ஜூலை, இதுல இந்த காலம் வந்து அதிகப்படியான மரணங்கள் ஏற்படுகின்றன. காரணம், அதாவது இது நம்ம கோடை இடின்னு சொல்லலாம். கோடை அதிகம் உண்மை. எதனால் என்றால் பருவ காலங்களில், அதாவது தமிழ்நாட்டில் அக்டோபர், நவம்பர் போன்ற பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய மரணங்களை விட கோடை காலங்களில் அதிகப்படியான மரணங்கள் ஏற்படுகின்றன. தமிழ்நாட்டு நிலவரமும் இதுதான், ஒட்டுமொத்த இந்திய நிலவரமும் இதுதான். கொத்தா இருக்கும். ஒரு நாள் மின்னல் தாக்கி 100 பேர் பீகார்ல இருந்திருந்தாங்க, ஆந்திராவில 140 பேர், 150 பேர் அப்படிங்கிற அளவுல இருக்கும். சோ இது இந்த கோடையில மட்டும் ஏன் இப்படி ஏற்படுதுன்னா, நமக்கு மின்னல் என்பது நீராவியா மேகத்தால் உண்டாகக்கூடியது. மேகங்கள் என்பது நீரானது ஆவியாகி உண்டாகக்கூடியது. சோ இப்போ கோடைக்காலங்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பநிலையின் காரணமாக அதிகப்படியான நீர் ஆவியாதல் நிகழ்கிறது. அதனால் அதிகப்படியான மேகங்கள் உருவாகிறது. சார், அப்ப நீங்க பருவமழை காலங்களிலும் அதிகமான மேகங்கள் உண்டாகுதே அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய மேகங்கள் தனித்தனியாக இருக்கின்றன.
தனித்தனியா அங்க ஒரு மேகம், அங்க ஒரு மேகம், அங்க ஒரு மேகமாக இருக்கின்றன. இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய மேகம் கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான அந்த தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்ப கட்டத்தில் ஏற்படக்கூடிய காற்றின் வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மேகங்கள் தனித்தனியாக இருக்கக்கூடிய மேகங்கள் ஒன்றோடொன்று மோதும் ப்ராபபிலிட்டி வாய்ப்புகள் அதிகம். தனித்தனியாக இருக்கக்கூடிய மேகங்கள் ஒன்றோடொன்று மோதும் போது மிக அதிகப்படியான மின்னல்கள் உருவாகின்றன. பருவமழை காலங்களான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர், நவம்பர் போன்ற காலகட்டங்களில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு சொல்லுவார்கள், மானம் ஒருமானப்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. இந்த தனித்தனியான மேகங்கள்லாம் இருக்காது. அண்ணாந்து பார்த்தோம் என்றால் அந்த ஐப்பசி, கார்த்திகை போன்ற அடைமழை காலங்களில் வானத்தை அண்ணாந்து பார்த்தோம் என்றால் மேகமெல்லாம் ஒன்னாத்தான் இருக்கும். தனித்தனி மேகமே தெரியாது. அப்படியே லைட்டா கருப்பா வானம் முழுக்க ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும் மேகத்துல. மேகங்கள் தனித்தனியா இல்லாம ஒன்றாக எல்லாம் இருக்கும் போது அது நகரும் போது ஏற்படக்கூடிய உரசல்கள், மோதல்கள், அமலான நிலை குறைவு. அதனால நமக்கு கோடை காலங்களில் பருவமழை காலங்களான ஐப்பசி, கார்த்திகை, அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் போன்ற காலகட்டங்களில் நமக்கு அதிகப்படியான மழை ஏற்பட்டாலும் கூட இந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய தனித்தனியான மேக மோதல்கள் போல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதனால் கோடையில் அதிகமான மரணங்கள் ஏற்படுகின்றன. மழைக்காலங்களில், பருவமழை காலங்களில் மிக குறைவான மின்னல் மரணங்கள் ஏற்படுவதாக நாம் கொள்ளலாம். இது முக்கியமானது. அதே போன்று கோடை காலங்களில் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அடைத்து செல்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னா புல்லு இல்லாத இடத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யக்கூடியது, திறந்த வெளிகளில் வேலை செய்பவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கோடைகள் இருக்கிறது. நமக்கு இந்த தனித்தனியாக மேகங்கள் தான் முக்கியமான காரணமாக இந்த கோடை காலங்களில், குறிப்பாக மே, ஜூன் போன்ற காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான மின்னல் மரணங்களுக்கு காரணமாக சொல்லலாம். அடுத்த ஸ்லைட் சார். இது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் உருவாக்குன ஒரு அட்டவணை. நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இது நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ, அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு தகவல்களையும் தனித்தனியாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு நாங்கள் எடுத்தோம். நாங்கள் என்றால் நான் ஒரு அறிவியலாசிரியர், எனது மாணவர்களை கொண்டு நாங்கள் மேற்கொண்ட ஒரு ஆய்வு அதிகரிக்கும் மின்னல் மரணங்கள் என்பது. இதனை தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு என்ற ஒரு செயல்பாட்டுக்காக இந்த ஆய்வை முன்னெடுத்து 2015ஆம் ஆண்டுகளில் நாங்கள் செயல்படுத்திய ஒரு செயல் திட்டத்தினுடைய சுருக்கமாகத்தான் இப்பொழுது நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போது 2012, 13, 14 காலகட்டங்களில் நாம் ஏற்பட்ட மரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, பனிச்சரிவு, கடுங்குளிர், புயல் மற்றும் சூறாவளி, சுனாமி, இடர்காலங்களில் பசி தாகத்தால் மரணம், நிலநடுக்கம், தொற்று நோய், வெள்ளம், வெப்பத்தாக்கு, மண் சரிவு, மின்னல், பெருமழை வெள்ளம், காட்டுத்தீ, இத்தனை இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட மரணங்களை தேசிய குற்ற ஆவண காப்பகம் தனித்தனியாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. இதில் இந்திய தரவுகளும் உண்டு. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏற்பட்ட மரணங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட மரணங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் இந்திய மரணங்களை பாருங்கள், தமிழ்நாட்டு மரணங்களை பாருங்கள். தமிழ்நாட்டில் 2012 பாக்கி எதிலேயுமே நமக்கு அதிகப்படியான மரணங்கள் இல்லை. புயல் மற்றும் சூறாவளியால் 1 மரணம், மண் சரிவால் 1 மரணம், பாக்கி வெள்ளத்தால் 4 பேர், பாக்கி 91 மரணங்கள் மின்னலால் மட்டுமே. இந்திய அளவிலும் பாருங்கள், பாக்கி எந்த மரணத்தையும் விட 2263 மரணம் மின்னலால் மட்டுமே. 2013ஆம் ஆண்டு இந்திய அளவில் 2833 மரணங்கள் மின்னலால், தமிழ்நாட்டில் 111 மரணங்கள் மின்னலால் மட்டுமே. பாக்கி எந்த பேரிடராலும் மரணங்கள் தேசிய ஆவண காப்பகத்தில் பதிவாகவில்லை தமிழ்நாட்டில் இருந்து. 2014 ஏற்பட்ட மரணங்களை பாருங்கள், மின்னல் தான் அதிகம். ஒட்டுமொத்த இந்தியாவில் 2582 மரணங்கள் மின்னலால், தமிழ்நாட்டில் 65 மரணங்கள் மின்னலால், பாக்கி மற்ற இயற்கை பேரிடர்களால் வேறு எந்த மரணங்களும் ஏற்படவில்லை என்பது மன்னிக்கவும், ஒரு கால் வந்துட்டு, சாரி. பரவாயில்லைங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தகவல்கள் அடிப்படையில் நாம் 65 மரணங்களை 2014, 111 மரணங்களை 2013, 81 மரணங்களை, 91 மரணங்களை 2012 தமிழ்நாட்டில் மட்டும் நாம் மின்னலால் சந்தித்திருக்கிறோம். பாக்கி எந்த இயற்கை பேரிடர்களாலும் ஏற்பட்ட மரணங்கள் பதிவாகவில்லை. PDF இருக்கு, NCRB
வெப்சைட்டில் நீங்கள் சென்று நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பீரோ, தேசிய குற்ற ஆவண காப்பகம், நேச்சுரல் டெத், நமக்கு இயற்கை மரணங்கள், நம்ம செயற்கை விபத்துகளால் ஏற்பட்ட மரணங்கள் என்று தனித்தனியாக பிரித்து அதில் இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட மரணங்கள், விபத்துகளால், அதாவது நமக்கு ஆக்சிடென்ட் போன்ற விபத்துகளால் ஏற்பட்ட மரணங்கள், தற்கொலையில் ஏற்பட்ட மரணங்களையும் தனித்தனியாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் நாங்கள் கலெக்ட் பண்ணி தனித்தனியா எடுத்த அந்த தரவுகள் தான் இப்போது கொடுக்கப்பட்டுள்ள தரவுகள். இந்த தரவுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கன்சிஸ்டண்டா ஒவ்வொரு ஆண்டும் ஒட்டுமொத்த அளவில் 2500க்கும் மேற்பட்டோரை தொடர்ச்சியாக கொள்ளக்கூடிய ஒரு இயற்கை பேரிடராக மின்னலே இருந்திருக்கிறது. அடுத்த ஸ்லைட் போலாம். இது நாங்க மேற்கொண்ட ஒரு ஆய்வு. நாங்க அந்த மாணவர்களோடு இணைந்து நாங்க செய்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் நாங்க எடுத்தோம். அதாவது 8ஆம் ஒரு பள்ளியினுடைய பாடத்தை சமூகத்தோடு எவ்வாறு தொடர்புபடுத்துவது என்பதுதான் எனது பெரு விருப்பம். பாடங்களும் பள்ளி பாடமும் அன்றாடம் ஒரு மாணவன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் தனித்தனியாக இருக்கக்கூடாது. 8ஆம் வகுப்பில் நிலைமின்னியல் என்று இயற்பியலில் ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் இடிமின்னல்களை பற்றிய தகவல்கள் இருக்கும். அந்த இடிமின்னல்கள் பற்றிய தகவல் பாடம் நடத்தும் போது நான் தொடர்ச்சியா வாங்கக்கூடிய தமிழ் இந்து நாளிதழில் பதிவாகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு போய் காட்டினேன். இந்த மாதிரி மரணம் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் விவாதிக்கும் போது நிறைய நம்ம மாணவர்கள் அப்ப நிறைய ஏற்படுமா சார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, ஏன் இதை நம்ம ஒரு தொடர்ச்சியான ஆய்வை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று 2015 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் என்ற 3 மாதங்களில் தமிழ் இந்து நாளிதழின் திருச்சி எடிஷன் என்பது 8 மாவட்டத்தை உள்ளடக்கியது. திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம். இந்த 8 மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2015ஆம் ஆண்டு 3 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 16 மரணங்களை, அதாவது நாளிதழில் பதிவான 16 மரணங்களை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். இந்த அட்டவணை நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த தகவல்கள் எல்லாம் தெரியும். வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களை நம்ம மின்னலால் தாக்கி மரணமடைந்தவர்களை பார்த்திருக்கலாம். இந்த நிகழ்வின் போது அவர்களுடைய நிலைகளையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, மாட்டை அவிழ்த்து கட்டும் போது, காய போட்ட துணி எடுக்க செல்லும் போது, மாடு மேய்க்கும் போது, கரும்பு வெட்டும் போது, மாடு மேய்க்கும் போது, கடலை வயல்ல வேப்ப மரத்து அடியில உட்கார்ந்து அந்த கடலைக்காய் ஆயும் போது, வயலில் நாற்று நடும் போது, வயலில் வேலை செய்யும் போது, நடுக்கடலில் படகில் மீன் பிடிக்கும் போது, வயலில் வெங்காயம் பறிக்கும் போது, வெற்றிலை கொடிக்காலில் வேலை செய்யும் போது, மாடு மேய்க்கும் போது என்று இந்த 16 மரணங்களில் இறந்து போனவர்கள் அத்தனை பேரும் விவசாய கூலி தொழிலாளர்கள் அல்லது விவசாயிகள். மாடு கால்நடை மேய்ச்சலில் ஈடுபட்டிருப்பவர்கள். இவ்வாறு இந்த மரணங்கள் என்பது வெட்ட வெளி, நம்ம இதை மரணங்களை பாகுபடுத்தல, இருந்தாலும் வெட்ட வெளியில், திறந்த வெளியில் இருப்பவர்களைத்தான் மின்னல் அதிகம் பாதிக்கிறது. திறந்த வெளியில் இருப்பவர்கள் அதிகம் விவசாயிகள், மேய்ச்சலில் ஆடு மாடு மேய்ச்சலில் ஈடுபட்டிருப்போம். அடுத்த ஸ்லைடு போலாம் சார். இது அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அவங்க ஒரு படம் போடுறாங்க 2016ல 15ல. அந்த படத்தை பாருங்க. ப்ரொஜெக்டட் இன்க்ரீஸ் ஆஃப் லைட்டிங் டெத் டியூ டு குளோபல் வார்மிங். அதாவது அப்படி சராசரியா அதிகரிச்சுட்டே போகும் பாருங்களேன். அதாவது 1990களில் சராசரியாக 1500 என்ற அளவில் இருந்த மின்னல் மரணங்கள் 2010 காலகட்டங்களில் 10, 15, 16 காலகட்டங்களில் சராசரியாக 2500க்கும் அதிகமான மரணங்களை ஏற்படுத்துகிறது என்று அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட படம். அடுத்த ஸ்லைட் சார். இது ஓம்வி சிங் ஆய்வு. நம்ம அந்த ஏற்கனவே சொன்னோம், நமக்கு ஒரு ஆண்டில் இந்தியாவில் அதிகப்படியான மரணங்கள் அந்த கோடை காலங்களில் தான் ஏற்படுகிறது என்று சொன்ன அதே ஆய்வில் இருந்து எடுக்கப்பட்ட வரைபடம். இவங்க 1979 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் பதிவு செய்த மரணங்களுடைய எண்ணிக்கையை ஒரு அட்டவணைப்படுத்தும் போது நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தாக்கம் அதிகமாகிட்டே செல்வதை அறியலாம். அடுத்த ஸ்லைட் சொல்லுவோம். எஸ், இப்ப நம்ம மின்னல் அறிமுகம் பார்த்தோம், மின்னலுடைய வகைகள் பார்த்தோம், மின்னலுடைய அறிவியல் பார்த்தோம். மின்னல் எப்படி மின்னல்
ஒரு இயற்கை செயல்பாடு, பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் சில காரணங்களால் கடந்த காலங்களை விட சமீப பத்தாண்டுகளில் மின்னலினுடைய தாக்கும் வீதம் சொன்னா ஓரலகு பரப்பில், அதாவது ஒரு சதுர மீட்டர்ல ஒரு வினாடிக்கு எவ்வளவு மின்னல் தாக்குது அப்படிங்கறத நம்ம நம்ம இந்த சயின்ஸ் ஜேர்னல், சயின்ஸ் என்ற ஒரு ஆய்வுதலில் நமக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுத்திருக்கிறாங்க. அதாவது F is equal to eta divided by E into P into CAPE. என்ன சார் சயின்ஸ் ரொம்ப இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்கன்னு பயந்துக்காதீங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா F அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வினாடிக்கு எவ்வளவு மின்னல் தாக்குது அப்படிங்கறத அந்த F பிளாஷிங் ரேட். ஒரு சதுர மீட்டருக்குள்ள ஒரு வினாடிக்கு எவ்வளவு மின்னல் தாக்குது, அவ்வளவுதான் நம்ம இதுல நமக்கு அந்த இதெல்லாம் நமக்கு ஈட்டா அப்படிங்கிறது நம்ம கன்வர்ஷன் எஃபிஷியன்சி, எவ்வளவு தண்ணி ஆவியாகுது, எவ்வளவு தண்ணி மழையா பெய்யுது அப்படிங்கிறது. ஈங்கிறது எனர்ஜி. ஒரு மின்னல், அதாவது ஒரு பிளாஷின் போது எவ்வளவு ஆற்றல் வெளிப்படுது அப்படிங்கிறது இ. பிங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இந்த பிரிசிபிடேஷன் ரேட். அதாவது பிரிசிபிடேஷன் சொன்ன இந்த நீராவி எப்படி நீர்த்துளியா மாறுது, மேகங்கிறது சின்ன சின்ன நீராவிகள், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய நீர்த்துளியா மாறி மழையா பொழியக்கூடிய அந்த அளவு தான் பி, பிரிசிபிடேஷன் ரேட்டு. இந்த சிஏபிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கன்வெக்டிவ் அவைலபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு எனர்ஜின்னா ஆற்றலுங்க. ஒரு செயலை செய்யணும்னா ஒரு ஆற்றல் வேணும். இந்த காற்றை சூடுபடுத்தி அப்படியே மேல அப்படி தூக்கிட்டு போகும் பாருங்க. நீங்க ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா வெப்பச்சலன மழை அப்படின்னு சொல்லுவாங்க. மழையை 3 வகையா பிரிக்கலாம். அதாவது ரெயின சொல்றேன். பருவமழையா இருக்கலாம். பருவமழைங்கிறது மான்சூன், வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமானது இந்த வெப்பச்சலன மழை. வெப்பச்சலன மழை அப்படின்னா ஒரு நல்ல கான்செப்ட். டைம் இருந்தா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை சொல்றேன். வெப்பச்சலன மழை அப்படின்னா டிவில அடிக்கடி போடுவாங்க. இப்ப கூட ரீசெண்டா மழை வந்துச்சுன்னா அது சாயந்தர நேரத்துல வரக்கூடிய மழையை வெப்பச்சலன மழைன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அதிகப்படி அன்னைக்கு நம்ம ஒரு கிராமப்புறத்துல கூட சொல்லுவாங்க, வெயில் அதிகமா அடிக்குது, இன்னைக்கு சாயந்தரம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அவதானிப்பு, ஒரு அனுபவம். ஒரு இடத்தில் அதிகமான வெயில் அடிக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று ஆவியாகும். எங்க வெப்பநிலை அதிகமா இருக்கோ அங்க இருக்கக்கூடிய காற்றானது ஆவியாகி மேல போகும். நீராவி எல்லாம் ஏன் மேல போகுதுன்னா, வெப்பநிலை அதிகமாகும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் லேசாகி மேல நோக்கி பயணம் செய்யும் போது அந்த இடத்தில் காற்றினுடைய அழுத்தம் குறையும். நீங்க சூடான எல்லா பொருளும் மேலதான் போகும். ஒரு மெழுகுவர்த்தி மேல் நோக்கி தான் எரியும். ஒரு எந்த எரியக்கூடிய பொருளும் மேல் நோக்கி தான் எரியும். ஏன்னா அந்த இடத்துல காற்றினுடைய வெப்பநிலை அதிகம், காற்று லேசாகி மேலெழும்புகிறது. சோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த மழையைத்தான் நம்ம வெப்பச்சலன மழைன்னு சொல்றோம். அதுக்கு பகல் முழுக்க அடிச்ச வெப்பநிலையின் காரணமாக மாலை வேளைகளில் பெய்யக்கூடிய மழையைத்தான் வெப்பச்சலன மழைன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேரும் கூட இருக்கு, 4 o'clock rain அப்படின்னு சொல்லுவோம். 4 மணி மழை அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த மாதிரி மழையில நமக்கு பருவமழை, மழை தடுப்பு மழைன்னு சொல்லுவோம். ஒரு காற்று மலை கொண்ட மேகத்தை கொண்டு வரும்போது இடையில ஒரு மலை மவுண்டைன் இருந்து அந்த மவுண்டைன் அந்த நீர் கொண்ட மேகங்களை தடுக்கும் போது அந்த மேகமெல்லாம் அந்த இடத்துல மலை பகுதியில, மவுண்டைன் பகுதியில மழையாய் பொழியக்கூடிய மலையை மலை தடுப்பு மலை, வெப்பச்சலன மழை. அதுக்கு அடுத்தது நமக்கு பருவமழைன்னு சொல்லுவோம். இந்த கன்வெக்டிவ் அவைலபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சிஏபி பாத்தீங்கன்னு சொன்னா, வெயில் அதிகமா இருக்கும்போது, வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய காற்றை சூடாக்கி மேலெழும்ப செய்யக்கூடிய அந்த ஆற்றலை தான் நம்ம கன்வெக்டிவ் அவைலபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். இதாங்க ஃபார்முலா. இதுல அந்த பிஏயும் சிஏபியையும் பாருங்களேன், ரெண்டுமே நேரடியா வெப்பநிலையோடு தொடர்புடையது. எங்க வெப்பநிலை கூடுதோ அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீர் ஆவியாதல் வீதம் கூடும். அந்த இடத்துல காற்று மேலெழும்பும், நீராவி மேலெழும். அப்போ பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது, புவி வெப்பமாதல் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நீராவியாகும் வீதம், ஆவியாதல் வீதம் அதிகமாகி நிறைய மேகங்கள் உண்டாகும். நிறைய மேகங்கள் உண்டாகும் போது ப்ராபபிளா என்ன ஆகும், நமக்கு அங்க உண்டாகக்கூடிய மின்னல் வீதம் எஃப், பிளாஷிங் ரேட்னு சொல்லக்கூடிய எஃப்னுடைய அளவு அதிகரிக்கும். சோ அப்ப நீங்க வெப்பநிலை கூடும்போது நீர் ஆவியாதல் கூடுகிறது, நீர் ஆவியாதல் கூடும்போது மேகங்கள் கூடுகிறது, மேகங்கள் கூடும்போது மேகங்களுக்குள் உண்டாகக்கூடிய மோதல், உரசல் கூடுகிறது. அப்போ ஏற்படக்கூடிய மின்னல் வீதமும் அதிகரிக்கிறது. அப்ப நீங்க எவ்வளவு சொல்றாங்க பாருங்க, பூமியினுடைய வெப்பநிலை
1 டிகிரி செல்சியஸ் உயரும் போது உண்டாகக்கூடிய மின்னலுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 12% அதிகரிக்கலாம். இன்னும் 50 ஆண்டுகளில் பூமியினுடைய வெப்பநிலை இப்ப இருக்க வெப்பநிலையை விட இன்னும் 1% கூடினால் மின்னலுடைய தாக்கம் 12% அதிகரிக்கும். இத இது இயற்கையான செயல்பாடுகளா எடுத்துக்கலாம். பூமியினுடைய மக்கள் தொகையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இப்போ 730 740 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு புவியில் இன்னும் இந்தியா போன்ற மக்கள் நெருக்கம் அதிகமான நாடுகளில் இந்த மின்னல் தாக்கும் வீதம் அதிகரிக்கும் போது, மக்கள் தொகை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் போது ஏற்படக்கூடிய மரணங்களும் நிச்சயம் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ அப்ப நமக்கு ஏன் ப்ரொஜெக்டட் இன்க்ரீஸ் ஆஃப் லைட்னிங் டெத் டியூ டு குளோபல் வார்மிங், வெப்பநிலை அதிகமாக்கலால் நமக்கு மின்னல் தாக்கி மரணிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, இன்னும் அதிகமாகலாம். ஸோ புவி வெப்பமாதலுக்கும் மின்னல் தாக்கும் வீதத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஸோ இதுதான் சூழலியல் பார்வை. ஸோ புவி வெப்பமாதல் என்பது இன்னொரு டாபிக். நமக்கு கிளைமேட் சேஞ்சு, காலநிலை மாறுபாடுல இருந்து பலவற்றை பேசலாம். இந்த புவி வெப்பமாதல் என்பது கார்பன் டை ஆக்சைடு எமிஷனோட, கரியமில வாயுனுடைய வெளிப்பாடு. பூமியிலிருந்து நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் வெளியேற்றக்கூடிய அந்த கார்பன் தடம், அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட், நமக்கு அந்த கரியமில வாயுவினுடைய அளவு கூட கூட, பசுமை இல்ல வாயுக்களுடைய அளவு கூட கூட நமக்கு இந்த பூமியினுடைய வெப்பமாதல், புவி வெப்பமாதல், குளோபல் வார்மிங் அதிகரிக்கத்தான் செய்யும். ஸோ பூமியினுடைய வெப்பநிலை 1 டிகிரி கூடும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கம் கிட்டத்தட்ட 12% அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த அதிகரிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த புவியிலும் சரி, இந்தியாவிலும் சரி, நமக்கு மக்கள் நெருக்கம் கொண்ட நாடுகளில் பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். இந்தியா போன்ற மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள நாடுகளில் இன்னொன்னு சூழலில் நமக்கு புவி ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர் முக்கியமானது. அமெரிக்காவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆண்டுக்கு 25 மரணங்கள் தான். நாங்கள் பதிவு செய்த 2015ஆம் ஆண்டில் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளில் ஏற்பட்ட சராசரி மரணங்கள் 25. இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற 3ஆம் நிலை நாடுகளில் ஏற்பட்ட மரணங்கள் 2500. இதுக்கு நம்ம மின்னல் தாக்க கட்டுமானங்கள், வீடுகளை எவ்வாறு உருவாக்குகிறோம், வீடுகளில் வைக்கக்கூடிய இடுதாங்கி கருவிகள், மின்னல் தடுப்பு கட்டுமானங்களில் உள்ள குறைபாடுகளையும் சொல்லலாம். இயற்கை காரணங்களாக இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் நிலநடு கோட்டு பகுதி, புவி பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கின்றன. ஈக்வட்டாரை ஒட்டி வெப்பமண்டல பகுதியாகவும் மித மண்டல பகுதியாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பிளாஷிங் ரேட், மின்னல் தாக்கம் வீதம் அதிகமாக இருக்கிறது. இதில் நாம் எந்த கட்டுமானங்களை உருவாக்குவதில்லை. நம்ம நிறைய பின்தங்கி இருக்கிறோம் வளர்ச்சியடைந்த நாடுகளை விட. சோ இதை தவிர்ப்பதற்கு நாம் தனிநபர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வுகள் என்ன என்பதுதான் அடுத்த சில ஸ்லைடுகள்ல பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட் ஆகும். இது நிறைய நீங்க லைட்னிங் சேஃப்டின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஆய்விதழ்கள் எல்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வெளிவருகின்றன. அதில் தனிநபர்கள் மின்னலின் போது பின்பற்ற வேண்டிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் என்ன என்பதை நாம் இப்போது சிலவற்றை நாம் சொல்லலாம். குறிப்பாக உயரமான மரத்துக்கு அடியில் நிற்கக்கூடாது. இது நிறைய சொல்லலாம். உயரம் தான் காரணம். மரத்துக்கு அடியில நிற்பது ஒரு மரணங்களை ஏற்படுத்தும். வெட்ட வெளியில் நிற்பதும் மரணத்தை ஏற்படுத்தும். கிராமங்களில் ஒண்ணு சொல்லுவாங்க, தலைச்சம்பிள்ளையத்தான் மின்னல் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தலைச்சம்பிள்ளை எல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது. ஒரு வீட்டுல 2-3 பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னா மூத்த பிள்ளை தான் கொஞ்சம் உயரமா இருக்கலாம். ஒரு நிறைய மரங்கள் இருக்கிறது அல்லது வெட்ட வழியாக இருக்கிறது, அங்க ஒரு பனைமரத்து மேல இடி விழுந்திருக்கும், ஒரு தென்னை மரத்து மேல விழுந்திருக்கும், ஒரு அரச மரத்து மேல விழுந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம்? அதுதான் மற்ற மரங்களை விட உயரமாக இருக்கிறது. சோ அப்ப மேலிருந்து காற்றின் வழியே இறங்கி வரக்கூடிய மின்னலானது, அதிகப்படியான மின்னழுத்தமானது எது உயரமாக இருக்கிறதோ அதன் வழியே பூமியை சென்று அடையும். மின்னல் இன்னும் ஒரு தகவலை விட்டுட்டேன். மின்னல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ், நடுநிலையாக்க செயல்பாடு. நம்ம வீட்டுல அதிகப்படியான கரண்ட் வருது, அதை நம்ம ஏன் எர்த்து பண்றோம்? இந்த அதிகப்படியான கரண்டை கிரவுண்ட் பண்ணி நம்ம புவிக்கு அனுப்புகிறோம். அதே போல நமக்கு வளிமண்டலத்தில் அதிகப்படியான மின்னூட்டங்கள், சார்ஜஸ் உருவாகும் போது தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ள அதிகப்படியான மின்னூட்டங்களை, சார்ஜஸ பூமியை நோக்கி அனுப்பி கிரவுண்ட் பண்ணுது, எர்த்திங் பண்ணுது. இயற்கை தன்னைத்தானே எர்த்திங் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு. குறுக்க மனச மாட்டிக்கிறான். குறுக்க நமக்கு ஒரு எது இருக்கோ, உயரமான ஒரு கடத்தக்கூடிய பச்சை மரமோ
அல்லது ஒரு மனிதனோ இருக்கும்போது ஒரு உயரமான ஒரு ஒரு உலோக அமைப்போ ஒரு கோவில் கலசங்களோ இருக்கும்போது அதன் வழியே மின்னல் தாக்கி பூமிக்குள் சென்று சமநிலைப்படுத்திக் கொள்கிறது. சோ இதை எப்படி தவிர்க்கலாம்? உயரமான மரத்தின் அடியில் நிற்க வேண்டாம். இரண்டாவது, நமக்கு உயரமான இடங்களில் இருக்கக்கூடாது, மரத்தின் அடியில் இருக்கக்கூடாது. நான் நேரடியா கள அனுபவங்களை அடிப்படையில் சந்தித்த மரணம் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியின் அருகில் வயல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கோடை காலங்களில் களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வயல் கொஞ்சம் காஞ்சிருக்கு, அவங்கள பாதிக்கல. ஒரு பெண் மட்டும் அந்த ஏதோ ஒரு வேலைக்காக அந்த வயலை தாண்டி ஒரு வாய்க்காலை தாண்டி போகணும். வாய்க்காக்குள்ள கொஞ்சம் தண்ணி கிடக்கு. அந்த தண்ணியில் கால் வைத்த போது அந்த பெண் மட்டும் மின்சாரம் தாக்கி இறந்து போனார். நேரடியாக நான் கள ஆய்வில் கண்ட உண்மை. அப்ப கீழே மழைக்காலங்களில் நாம் வாய்க்காலில் குளிப்பதோ ஆறுகளில் குளிப்பதோ மிக ஆபத்தானது. அடுத்த ஸ்லைட் சகோ. பட்டமிடக்கூடாது. பட்டம் உயரமானது. நம்ம அந்த இடிதாங்கி கருவியை கண்டுபிடித்த பெஞ்சமின் பிராங்க்லின் கூட இந்த பட்டத்தின் வழியே மின்சாரம் இடி தாக்கி இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்துச்சு. அவர் இறந்திருப்பாரு. கீழே சாவியை தொங்க விட்டிருப்பாரு. அதுல கிடைச்ச அடிப்படையில் தான் அவர் அந்த இடிதாங்கி கருவியை வடிவமைத்தார், பெஞ்சமின் பிராங்க்லின். அதுக்கு அடுத்தது உயரமான பொருட்களின் அடியில் நிற்கக்கூடாது. குறிப்பா உலோகம், அந்த போஸ்ட் மரம், உலோக மின்சார கம்பங்களின் அடியில் நிற்கக்கூடாது. நம்ம இப்போ அந்த மாதிரி யாரும் கொடையை பயன்படுத்துறது இல்ல. கொடை கம்பி வச்ச கொடையா இருக்கும். அந்த கம்பி வச்ச கொடை மேல நீட்டிக்கிட்டு இருக்கும், கீழே அப்படி வளைஞ்சுக்கிட்டு பழைய மாடல் கூட. அது கூட நமக்கு அந்த உலோக கம்பிகள் கூட இழுக்கலாம். அந்த கம்பி உலோகமானது அட்ராக்ட் பண்ணலாம். அடுத்த ஸ்லைட் சொல்லுங்க. இதெல்லாம் வெளியில இருக்கும்போது செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? வீட்டில் வெளியில இடி இடிச்சுச்சுன்னா வீட்டுக்குள்ள பதுங்குறதாங்க ஃபர்ஸ்ட் சேஃப்டி. வெளியில இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள சென்று விடுங்கள். சரி, வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஆடு மாடு மேய்ச்சிருக்கோம், சுத்தி எந்த ஒரு வீடுகளோ மூடப்பட்ட அமைப்புகளோ இல்ல. அப்ப நான் என்ன பண்றது? உயரத்தை குறைங்க. சோ இதுதான் நாங்க மாணவர்களின் மூலமாக அவர்களை பெற்றோர்கள்ட்டையும் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படியே உட்கார்ந்து உயரத்தை குறைங்க. நல்லா தரையில கால வச்சு உட்காராம கொஞ்சம் அப்படி நுனி விரல்ல கட்டை விரல்ல நிக்கிற மாதிரி அப்படி நின்னுக்குங்க. ஏன்னா நமக்கு பக்கத்துல விழக்கூடிய இடியினுடைய வோல்டேஜ் தரை வழியா கூட காலினுடைய அதிகமான பரப்பு தொட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா உடம்புக்குள்ள ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம கால் ஊனி இருக்கிறது கொஞ்சமான பரப்பா இருந்துச்சுன்னு சொன்னா தாக்கக்கூடிய வோல்டேஜினுடைய அளவு குறைவா இருக்கும்னு சொல்லிட்டு உயரத்தையும் குறைக்க வேண்டும். ஆக படுக்கலாமா? கூடாது. கொஞ்சம் தள்ளி விடக்கூடிய அந்த மின்னலினுடைய அதிகப்படியான வோல்ட் நம்ம படுத்திருக்கும் போது ஒட்டுமொத்த உடம்பில் பரப்பு அதிகமா இருக்கிறதுனால உடம்பில் அந்த வோல்டேஜ் தாக்கி நமக்கு பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால உட்கார்ந்து உயரத்தை குறைத்து ஒரு நுனி விரல்கள்ல நிற்கிறது ஒரு நல்ல பாதுகாப்பு முறையாக கருதப்படுகிறது. அடுத்த நிறைய பேர் இருக்காங்களா, தனித்தனியா ஒரு இடைவெளி விட்டு அந்த மாதிரி நிக்கிறது, காதை கொஞ்சம் பொத்திக்கிறது. நம்ம அர்ஜுனனின் இடி இடிச்ச அர்ஜுனனுடைய பேர் சொன்னால் இடி தாக்காது. அது ஒண்ணும் இல்லை. நமக்கு காது வழியா அந்த அதிர்வுகள், இடியினுடைய அதிர்வுகள் போகும்போது வாயை மூடிட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த அதிர்வுகள் அதிகமாகி காது ஜவ்வு கிளியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாயை திறந்துட்டோம் சொன்னா இந்த காதின் வழியா செல்லக்கூடிய அதிர்வுகள் வாய் வழியா கொஞ்சம் நமக்கு வெளியில அதனுடைய தாக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அதனாலதான் நமக்கு அந்த டைம்ல அர்ஜுனன் பேர் சொல்லும் போது அந்த வாயை திறக்கிறோம். அந்த அறிவியல் காரணம் தான் இடிமின்னலின் போது நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள். நம்ம அதே மாதிரி காரை பிடிச்சுக்கிட்டு வெளியில நிக்கிற தப்பு. காருக்கு உள்ள வேணா நம்ம எந்த ஒரு மூடப்பட்ட பஸ்ஸுக்குள்ள, காருக்குள்ள, ட்ரெயினுக்குள்ள இருக்கவங்கள இடிமின்னல் பாதிப்பது கிடையாது. அடுத்த ஸ்லைட் சொல்லுங்க. இடிமின்னல் வீட்டுக்குள்ள உள்ள இருக்கும்போது என்னெல்லாம் செய்யக்கூடாது? ஒரு செவுத்துக்கும் பக்கத்துல, சுவருக்கும் பக்கத்துல, ஜன்னலுக்கு பக்கத்துல நிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்து வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு லேண்ட்லைன், அதாவது நமக்கு இந்த உலோக தொடர்புகள், ஒரு கேபிள் அந்த டைம்ல போய் நான் இடி இடிக்குது, நான் டிவியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த கேபிள் ஒயரை போய் கழட்டும் போது அந்த கேபிள் நடுவில் வரக்கூடிய அந்த கம்பியை தொடும் போது அங்கிருந்து தாக்கி கூட அந்த வெளியில அந்த டிஷ்ல தாக்கின இடி கூட நமக்கு அந்த அந்த டிவிக்குள்ள வரலாம். சோ அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ஸ்லைட். மின்சாதனங்கள் நம்ம பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். ஏன்னா நமக்கு அந்த ஒயர்களை நம்ம கலட்டி மாட்டும் போதெல்லாம் கூட அந்த உலோக டச் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதையும் சொல்லலாம். வெளியில இருந்து நம்ம இப்போ வெளியில ஒரு டேங்க் இருக்கு, அது கொஞ்சம் ஓப்பனா இருக்கு, அது ஒரு உலோகத்தோட தொட்டுக்கிட்டு அந்த பைப்பு உள்ள வரைக்கும் வரும்போது உலோக பைப்பா இருந்துச்சுன்னா வெளியில அந்த தொட்டியில டேங்க்ல அந்த மேல இருக்கக்கூடிய டேங்க்ல விழக்கூடிய
அந்த இடியானது கூட அந்த குழாய்களின் வழியே நமக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அந்த சமயத்துல நமக்கு கொஞ்சம் பிவி நம்ம குளிப்பதற்கு கூட நம்ம வந்து ஷவர் வழியா கூட குளிர்ப்பதை தவிர்க்கலாம். அடுத்த ஸ்லைட் சார். ஓரளவுக்கு நாம முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 7 மணிக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருந்தாங்க. இது குறிப்புதவி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எக்கனாமிக் அண்ட் தமிழ் இந்து நாளிதனுடைய 3 மாத பதிப்புகள், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அதனுடைய லைட்னிங் ரிஸ்க் இன் இந்தியா அந்த இதழ், ராயல் மெட்ரலஜிக்கல் ஆய்விதழ் அதனுடைய லைட்னிங் ஃபெட்டாலிட்டிஸ் இன் இந்தியா 1979 to 2011. அதுக்கு அடுத்த ஸ்லைட் சொல்லுங்க. இந்த சயின்ஸ் இதனுடைய ப்ரொஜெக்டட் இன்க்ரீஸ் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டியூ டு குளோபல் வார்மிங். இது யுனைடெட் ஸ்டேட்ஸா இருந்தாலும் ஒட்டுமொத்த அந்த ஃபார்முலா நம்ம அந்த E is equal to அந்த ஈட்டா டிவைடட் பை E இன்ட்டு P இன்ட்டு அந்த CAPE கன்வெக்டிவ் அவைலபிள் பொட்டன்ஷியல் அந்த ஃபார்முலா வந்து இந்த ஆய்வியலில் தான் நம்ம எடுத்தோம். சயின்ஸ் மேகசின் ரொம்ப ரெப்யூட்டட் ஜேர்னல் இன் அந்த இன்ஜினியரிங் அண்ட் பிசிக்ஸ்ல எல்லாம் முக்கியமான ஒரு ஆய்விதழாக இந்த சயின்ஸ் ஆய்விதழ் இருக்கிறது. அதுக்கடுத்து அமெரிக்கன் வால் ஸ்ட்ரீட்டினுடைய சேனல். அடுத்த ஸ்லைட் சோகும் கொஞ்சம் வேகமா போயிடலாம். இது நாங்க மாணவர்களோடு என்னென்னலாம் கள ஆய்வு செய்தோம். எனது பள்ளி அமைந்துள்ள பகுதி திருவாரூர் மாவட்டத்தினுடைய உள்ளடங்கிய ஒரு கிராமப்புற பகுதி. இந்த மாணவர்களை கொண்டு நாம் ஒரு விழிப்புணர்வு பேரணி இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வெளி பண்ணோம். அது ஒரு சின்ன சின்ன தகவல்கள் உள்ளடக்கி கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக திட்டும் போது கூட நம்ம வந்து உன் மேல இடி உழுவ அப்படின்னு திட்டுவாங்க. அப்ப கெட்டவனை அழிக்கிறதுக்கு இடி கடவுளால் அனுப்பப்பட்டதா? தலைச்சம்புள்ள மேல இடி தாக்குமா? இன்னொரு நம்பிக்கை உண்டு. இடி ஒரு சாணி மேல விழுந்துச்சுன்னா அந்த சாணியை வந்து நம்ம அப்படியே தங்கமா மாறிடும். இடியானது ஒரு சாணி குவியலின் மீது விழும்போது அப்படியே தங்கமா மாறிடும். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நம்ம முன்ன விட இப்ப இடி மின்னல் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்கறது. இந்த மாதிரி ஒரு 15 கொஸ்டினர்களை கொண்ட ஒரு கேள்விகளை உருவாக்கணும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க கிராமத்துல உள்ள எங்க மாணவர்களின் மூலமாக அனைத்து வீடுகளிலும் இந்த ஆய்வுதலை கொடுத்து ஒரு கொஸ்டினர் டேட்டா கலெக்ட் பண்ணோம்னா ஒரு போதுமான அறிவு இல்லை நமக்கு. அந்த டைம்ல வெளியில செல்லலாமா? ஒரு கொடி கம்பி கட்டி இருக்கிறோம், அங்க துணியை காய போட்டு அதை ஓடி பறக்க நனைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு எடுக்கலாமா? மரத்துக்கடியில நிக்கலாமா? குளிக்கலாமா? வாய்க்கால் ஆறுகள்ல குளிக்கலாமா? சோ இந்த போதுமான அந்த விழிப்புணர்வு இல்லாத மக்களிடம் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பயணத்தை முன்னெடுத்தோம். அடுத்த ஸ்லைட் சுகம். நாங்க ஒரு பதாகை பிளக்ஸ் ரெடி பண்ணோம். அதுல சில என்னென்னலாம் நமக்கு அந்த தனிநபர்கள் செய்ய வேண்டியது. ஏன்னா நம்ம ஒரு இடிதாங்கி வந்து ஒரு பஞ்சாயத்துக்கும் அரசாங்கம் ஒன்று நிர்மாணிக்கலாம். கிராமப்புற ஊராட்சிகளில் குறிப்பா அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளில் மின்னல் தடுப்பு கட்டுமானம் கொண்ட வீடுகளை எப்படி நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய வீடுகள் இருக்கோ அதே மாதிரி நம்ம மின்னல் தடுப்பு கட்டுமானங்கள் ஒரு ஊருக்கு 1 நாள் நம்ம உருவாக்கலாம். இது போன்ற சில முயற்சிகளை அரசாங்கம் செய்யலாம். நாம் இப்போது கூட ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மின்னல் தாக்கம் அதிகமான பகுதிகளை 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே ஒரு அலர்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்படுவதற்கு ஒரு எப்படி 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அலர்ட் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்கிறதோ அதே மாதிரி மின்னல் தாக்கம் இந்த பகுதியில் நமக்கு அதிகமாக இருக்க போகிறது, கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே முன்கணிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நாம் அந்த ஒரு இதை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுவும் வந்து இப்போ ரீசெண்டான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாம் கூட வந்துச்சு. நாங்க பண்ணது வந்து எங்க வயல்வெளிகள் எல்லாம் பயணம் செய்தோம். வரப்பு வாய்க்கால் போன்ற பகுதிகளில் மாணவர்களை மதிய உணவு இடைவெளிகளில் சமயங்களில் ஒரு விழிப்புணர்வு பயணமாக அவங்கள்ட்ட எல்லாம் போய் மரத்துக்கடியில் நிக்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, வயல்ல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த புகைப்படம் தான் இது எங்க கள அனுபவங்கள். அடுத்தது மற்ற பள்ளிகளில் தெருக்களில் பிரச்சாரம், சின்ன பேம்ப்லெட் கிட்டத்தட்ட ஒரு 1000 துண்டறிக்கைகள் தயாரிச்சோம். நாங்க இப்போ பண்ணோம் பாத்தீங்களா, இடி மின்னலின் போது வெளியில திறந்த வெளியில் இருக்கும்போது செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது, வீட்டுக்குள் இருக்கும்போது செய்யக்கூடாது, அந்த தகவல்களை உள்ளடக்கிய ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்து ஒரு சின்ன பேம்ப்லெட் துண்டறிக்கையின் மூலமாக கிட்டத்தட்ட மாணவர்களின் மூலம் அவர்களுடைய பெற்றோருக்கு அவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தோம். அடுத்த ஸ்லைட்ஸும் இந்த நாங்க பண்ண அந்த ஆய்வுகள் எல்லாம் உள்ளடக்கி ஒரு சின்ன குறு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 25 பக்கங்கள் உள்ளடக்கிய ஒரு புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் மூலமாக வெளிக்கொண்டு வந்தோம். 2000 காப்பி அச்சடிக்கப்பட்டு ஒரு 2 மாதங்களில் கடந்த அக்டோபர் 2019 வெளிவந்த அந்த நூலானது ஒரே மாதத்தில் விற்று தீர்ந்த ஒரு நூலாக 1.5 மாதம் இருக்கும். பல பள்ளிகளுக்கும் பல டெல்லியில் ஒரு
இந்த இடிதாங்கி கருவியில் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் கூட எங்களுக்கு 25-30 புத்தகங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க பயன்படுத்தினார்கள். நிறைய பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக எனது நண்பர்களும் ஆசிரியர்களும் கூட 50, 100 என்ற புத்தகங்கள் அளவுக்கு வாங்கியிருந்தார்கள். இந்த புத்தகம் ஒரு 15 ரூபாய்க்கு நாங்கள் அச்சடித்தோம். அதை 10 ரூபாய் சலுகை விலையில் அவர்கள் வழங்கினார்கள். சோ இது நாங்க இந்த ஒரு கம்பைலா ஒரு தொகுப்பா நாங்க கொண்டு வந்த விஷயங்கள். நன்றி சகோ. அடுத்ததுங்க. நன்றி. சோ இதுதான் எங்களுடைய கல அனுபவம். மின்னல் என்பது அந்த உரையின் மூலமாக மின்னலை பற்றிய அறிமுகம், மின்னலின் அடிப்படை அறிவியல், மின்னலினுடைய வகைகள், மின்னல் ஏற்படுத்தும் பாதிப்புகள், அந்த பாதிப்புகளினுடைய 6 வகைகள், உலக அளவில் மின்னலால் ஏற்படக்கூடிய மரணங்கள், இந்திய அளவில் ஏற்படும் மரணங்கள், தமிழ்நாடு அளவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதை தவிர்ப்பதற்கு தனிநபராக நாம் செய்யக்கூடியது என்னென்ன, இந்தியா, தென்னாப்பிரிக்கா போன்ற 3 பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உழைக்கும் மக்கள், வெட்ட வெளிகள், நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு மரணமும் இந்தியாவில் கூட நகர பகுதிகளில் பதிவாவதில்லை. கிராம பகுதிகளில் தான் அதிகமான மின்னல் மரணங்கள் பதிவாகும். சோ மரணத்தில் என்ன பாகுபாடு? சோ நாம் கிராமப்புற மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இந்த உரையை நான் பயன்படுத்தி கொண்டோம். சோ எந்த ஒரு வாயிலாகவும் நாம் சில கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இன்னொரு ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு சூழலியல் பார்வையில் உலக வெப்பமயமாதல் என்பது பல்வேறு தளங்களில் பூமியினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. சோ அதில் இந்த அதிகரிக்கும் மின்னலும் ஒரு முக்கியமான காரணமாக இந்த புவி வெப்பமாதல் இருக்கிறது. சோ இதை பற்றிய இந்த 1 மணி நேர விவாதம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய சூழல் அறிவும் குழு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் கடுமையான உழைப்பை தந்து இதை 40க்கும் மேற்பட்ட அந்த உரைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒரு ஆவணம். இந்த தொடரில் ஒரு அறிமுகம் வழங்கியது மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய தீபக் சகோதரர், டாக்டர் தணிகைவேல் சகோதரர் மற்றும் அனைத்து அந்த குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி சகோ. ரொம்பவே பயனுள்ள உரையா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா அறிவியல் தரவுகள் எல்லாம் ஒரு பள்ளி மாணவர்களுக்கு சில சமயங்கள்ல எல்லாம் எங்களை ஒரு பள்ளி வகுப்பறைக்கே கொண்டு போய் ஒரு உணர்வு ஏற்படுத்திய மாதிரி இருந்துச்சு. குறிப்பா மின்னல் ஏற்படுறதுனால என்னென்ன தவிர்க்கலாம், அதோட பாதிப்புகளை எப்படி தவிர்க்கலாங்கிறது நிச்சயம் நிகழ்வு கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கோம். நிகழ்வுல சில கேள்விகள் மட்டும் வந்திருக்கு சகோ. சொல்லுங்க சகோ. இடிதாங்கி எவ்வளவு தூரம் வரை பாதுகாப்பு தரும்? பூமி வழியாக பரவும் ஆரம் எவ்வளவு? இடி மின்னல் ஏற்படும் வேளையில் மொபைல் வைஃபை அப்படின்னு கேட்டிருக்காங்க திரு ராஜாராம். அது கண்டிப்பா சகோ. நமக்கு எவ்வளவு உயரமா நம்ம அந்த இடிதாங்கிய செட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு சகோ. நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் அளவு கூட நம்ம சாதாரணமான உயரம் உள்ள அந்த இடிதாங்கி 2-3 கிலோமீட்டர் அளவு கூட இருக்கும். நம்ம ஒவ்வொரு டவர்லயும் வச்சிருப்பாங்க. இப்போ அது கூட நமக்கு இப்போ அந்த செல்போன் டவர்ல எல்லாம் கூட இடிதாங்கி பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க. நிறைய அரசு கட்டிடங்கள்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வைஃபையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படாது சார். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம செல்போன் பேசலாமா அப்படின்னு சொன்னா செல்போன் பேசலாம், தவறு கிடையாது. அது நம்ம இதை பொறுத்து நம்ம லேண்ட்லைனா இருந்துச்சுன்னா பாதிப்புகள் ஏற்படலாம். மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வைஃபையோ டாங்கிளோ பயன்படுத்தும் போது பெரிதாக பாதிப்பு ஏற்படாது. அது ஒரு விவாதத்தை கூட நாங்க கண்டிப்பா நம்ம தீயணைப்பு துறையில கூட கேட்டாங்க, நீங்க அந்த இடிமின்னலின் போது நம்ம செல்போன் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. செல்போன் எங்க இருந்து பயன்படுத்துறோங்கிறது ஒரு முக்கியமானது. நம்ம திறந்த வெளியில நின்று பேசுறோமா அல்லது உள்ள நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு பேசுறோமா அப்படிங்கிறது. திறந்த வெளியில இருந்துட்டு பேசும்போது இயற்கையாவே ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம் உயரத்தின் காரணமாக. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு பேசும்போது அது செல்போன் பேசுவது ஒன்றும் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மிக்க நன்றி சகோ. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த பூமி வழியாக பரவும் ஆரம் எவ்வளவு? ஒரு தோராயமா இந்த இடிதாங்கி மூலமா அந்த எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும்? அடுத்து இந்த பரவுற ஆரம் எவ்வளவுங்கிற மாதிரி அது கண்டிப்பா நமக்கு கண்டிப்பா அது நமக்கு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நம்ம சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு அதனுடைய உயரத்தை பொறுத்து எவ்வளவு அதனுடைய உயரத்தை நம்ம அதிகரிக்க அதனுடைய கவரேஜ் ஏரியா அதிகமாகும். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி நமக்கு அதனுடைய அளவு
அதாவது அந்த மின்னல் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நமக்கு எவ்வளவு வோல்ட் வருதுன்னு அது ஒரு ரேஞ்ச் தானுங்களா, இத்தனை வோல்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது கான்ஸ்டன்டா. நமக்கு அது ஒரு ரேஞ்ச். சில மின்னல்கள் வந்து நமக்கு வோல்டேஜ் கம்மியா இருக்கலாம், சில மின்னல்கள் அதிகமா இருக்கலாம். ஆனா என்னுடைய கல அனுபவத்தின் அடிப்படையில அதிகப்படியா ஒரு விழுற இடத்துல இருந்து, ஒரு மரத்துல விழுதுன்னா அதுல இருந்து ஒரு 10 அடி அல்லது 20 அடி, சோ இவ்வளவு அளவுக்கு தான் அதனுடைய பாதிப்பு இருக்கும். அது கிரவுண்ட் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சி வேணா இருக்கலாம், நமக்கு கொஞ்சம் தூரத்துல விழுந்து கூட நமக்கு வந்து அந்த சத்தம் அதிகமான காரணமா ஒரு ஒரு அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சியால மயக்கம் போட்டு விழுறது கூட இருக்கலாம். சோ அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். பட் ஆனா இந்த கிரவுண்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறது அதிகப்படியா விழுற இடத்துல இருந்து ஒரு 10 அடி 20 அடி இருக்கலாம். அது நமக்கு விழுற இடத்துல இருந்து போக 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 குறைஞ்சுக்கிட்டே வரும். நீங்க அந்த விழுற இடத்துல பக்கத்துல வந்து அதிகமான அதான் அந்த படமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கர்வா கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவன அதிகமா இருக்கும், அந்த தூரம் போக 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 அந்த வோல்டேஜினுடைய அளவு குறைஞ்சுக்கிட்டே வரும். சகோ ஒரே ஒண்ணு சேர்த்துக்கிறேன் நீங்க சொன்னதுல. சொல்லுங்க. மகிழ்ச்சி. நீங்க சொன்னீங்களா அந்த இடி மின்னல்கிறப்ப கண்டிப்பா வந்து நம்ம வீட்டு லேண்ட்லைன் பேசக்கூடாது. ஏன்னா எனக்கு நேரடி அனுபவம் இருக்கு. வீட்டுல லேண்ட்லைன் பேசுறப்போ இடி விழுந்துன்னா அப்படியே தூக்கி நான் பாத்துருக்கேன் கண் கூடவே. அதான் நான் சொன்னேன் சார், வெளியில இருந்து வரக்கூடிய ஒயர்கள் தப்பு. நம்ம இந்த உள்ள இருந்துட்டு நமக்கு வந்து ஒயர்லெஸ் பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு. ஆமா ஆமா, உண்மை உண்மை. அது மட்டும் நீங்க தெளிவா சொல்லிடணும், ஏன்னா மக்களுக்கு அது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். கண்டிப்பா வெளியில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு நம்ம அதான் அந்த வெளியில இருந்து வரக்கூடிய உலோக பைப்பா இருக்கலாம், ஷவரா இருக்கலாம், நம்ம வெளியில இருந்து ஒரு கம்பியை இழுத்து வீட்டுக்குள்ள கூட கட்டியிருப்போம். கொடி கம்பி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வர்ற அளவு கூட சில கொடி கம்பி கட்டியிருப்போம். நீங்க அந்த ஃபெட்டாலிட்டிஸ் நாங்க அந்த 16 மரணங்கள் நாங்க அட்டவணைப்படுத்துறதுலயே பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பொண்ணு கொடி எடுக்கும் போது அந்த கொடியினுடைய ஒரு எண்டு மட்டும் வீட்டுக்குள்ள வந்துருக்கும். அதை பிடிச்சி, அதாவது வீட்டுக்குள்ளன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கம்பியில கட்டி இருந்திருப்பாங்க. அந்த வெளியில வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிருக்கும் போது அந்த வெளியில இருந்து வரக்கூடிய கம்பியும் சேர்த்து பிடிச்சிருந்து இறந்திருப்பான். சோ அப்ப நமக்கு அந்த கான்டாக்ட் அப்படிங்கிறது முக்கியமானது. வெளியில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு உலோக இணைப்பு, நீர் வெளியில இருந்து இப்ப டேங்க்ல இருந்து தண்ணி வருதுன்னா தண்ணியும் ஒரு கடத்தி தான். சோ அதனாலதான் ஷவர்ல குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன். அதனால வெளியில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு உலோக அமைப்புகளுமே நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். நன்றி சார். குறிப்பா வந்து இந்த கோடைகால மலைகள்ல வந்து நனைவதை தவிர்க்கிறது நல்லது. கண்டிப்பா மலைகளை இன்னொரு தகவல் நான் விட்டுட்டேன். அதாவது நமக்கு மழை ஏற்படுத்தக்கூடிய இடிதான் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு கிடையாது. கோடை இடி பாத்தீங்கன்னா பெருசா மழை கூட வராம மழைக்கு முன்னரும் சரி மழைக்கு பிறகும் சரி, மழை பெஞ்சறதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய இடி விழும். திடீர்னு பச்சுனா டப் 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 விழுந்துரும். ரொம்ப சீக்கிரமா நிறைய இடத்துல, அதுவும் பள்ளின்னு ரொம்ப கீழே விழும். நம்ம கீழ்மட்ட மேகங்கள்ல இருந்து உருவாகி வரும். அதனால நமக்கு இந்த கோடை இடி நமக்கு வந்து மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதனால நமக்கு இந்த கோடை காலங்கள்ல மிக பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கூட இந்த வருஷம் நீங்க அந்த மே மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 7 மரணங்கள் தமிழ்நாட்டுல ஒரு 3 நாள்ல மட்டும் நான் பார்த்தேன். அதுக்கு நாங்க பதிவு பண்ணது மட்டுமே ஒரு 7 இது நான் எடுத்து வச்சேன். இந்த வருஷம் மட்டும் நடந்தது. சிறப்பு சார். தமிழகத்தில் இடிமின்னல் பாதிப்பு அதிகம் உள்ள இடங்கள் யாவை? குறிப்பிட்ட அட்டவணை ஏதேனும் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம சாட்ல பேசியிருக்கோம். அந்த ஒரு வரைபடம் கொடுத்திருப்போம். நீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான மலைப்பகுதிகள்ல பாதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா நமக்கு உயரத்தின் அடிப்படையில மலைப்பகுதிகள்ல இருக்கும். அது மலைப்பகுதிகள்ல கொஞ்சம் வெட்ட வெளியா இருக்கக்கூடிய இடங்கள். நம்ம பதிவு பண்ண இடம் வந்து முழுக்க முழுக்க டெல்டா சமவெளி பகுதினால சமவெளி பகுதிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு 16 மரணங்கள் 3 மாதங்கள்ல. அதுவும் பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட சில பதிவு செய்யப்படாதது கூட இருக்கலாம். நீங்க நம்ம ஏன் தமிழ்ல குறிப்பிட்ட நாளிதழ்ல மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நாளிதழ்லாம் அதிகமான பதிவுகள் வந்துச்சு. சோ இன்னும் பதிவு செய்யப்படாதும் இருக்கலாம். மற்ற மாவட்ட தரவுகள் நமக்கு தனியா தமிழ்நாட்டுல இந்தந்த பகுதிகளில் தான் இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த குற்றாவண காப்பகம் இருக்கு. நமக்கு அந்த தரவுகளை வாங்கி நம்ம ஆய்வு செஞ்சா அதை சொல்ல முடியும். என்னால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தரவு, இந்தியாவினுடைய தரவு சொல்ல நமக்கு தரவுகள் வந்து அரசு ஆவணங்கள்ல இருக்கு. நாங்க செய்த ஆய்வுகள் டெல்டாவில் இருக்கு, காவிரி டெல்டாவில். ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்ற அளவுக்கு தரவுகள் இல்ல சகோ. நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த ஆவண காப்பகத்துல தகவல்களை வாங்கி வேணா நம்ம சேகரிக்கலாம். அது ஆய்வுக்கு உட்பட்டது. சரிங்க சகோ, நன்றி சகோ. அடுத்து வந்து இந்த மியூசிக்லாம் கேட்கலாமா, அதனால எதுவும் பாதிப்பு ஏற்படாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திறந்த வழியில் கேட்கலாமா கேட்டிருக்காங்க. திறந்த வழியில் இருப்பது தவறு. பாட்டு கேட்பதால ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சகோ. நமக்கு வந்து வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீங்க வெளியில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு கான்டாக்ட் இல்லாம நீங்க உங்க ஹெட்போன்ல போட்டு நீங்க கேட்கும்போது ஒன்றும் தவறும் கிடையாது. நீங்க வெளியில நின்றுட்டு அல்லது வராண்டாவில் நின்றுட்டு ஜன்னலை ஒட்டி நின்றுகிட்டு நம்ம கேட்கறது வேணா தவறா இருக்கலாம், அதிர்ச்சியா.
சோ நமக்கு ஃபேக்டரியே வந்து நம்ம வெளியில நிக்க கூடாதுங்கிறது தான் முக்கியமானது. வீட்டுக்குள் இருக்கும்போது வெளியில இருந்து வரக்கூடிய எந்த ஒரு இணைப்பும் நமக்கு இல்லைன்னு சொன்னா நமக்கு பெருசா பாதிப்புகள் கிடையாது. ஜன்னல் ஓரமோ, சுவர் ஓரமோ, வராண்டா பகுதிகளோ நமக்கு அந்த சுவரை ஒட்டிய பகுதிகளோ இல்லாம நம்ம வீட்டினுடைய மைய பகுதிகள்லாம் இருந்துட்டு நம்ம கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது. நன்றி சகோ. அடுத்து இன்னொரு கேள்வி. தமிழாக்கம் பத்தின கேள்வி அது. லைட்னிங் அரஸ்டர் என்பதை நாம் ஏன் தமிழில் மின்தாங்கி என்று சொல்லாமல் இடித்தாங்கி என்று சொல்கிறோம்? ஏதேனும் காரணங்கள் உள்ளதா? கண்டிப்பா சொல்லுவோம் நமக்கு. இடிதான் லைட்னிங் அரஸ்டர்னு சொல்லலாம், லைட்னிங் ராடுன்னு சொல்றாங்க. அது நம்ம அப்படியே இடி தாங்கி, மின்னல் தாங்கி, மின் தாங்கிங்கும் போது அந்த எலக்ட்ரிக் அப்படிங்கறத நம்ம பொதுவா வந்து மின் எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கறத மின் மோட்டார் அப்படின்னு அதுல தமிழ் படுத்திக்கிறோம் நம்ம. இதை பொறுத்த வரைக்கும் இடி தாக்கி பலின்னு சொல்லலாம், மின்னல் தாக்கி பலின்னு சொல்லலாம். ஆனா இடி பொதுவா நமக்கு தாக்கி பலியாகிறது கிடையாது. ஏன்னா சத்தம் மட்டும்தான், அதிர்ச்சி தான். பொதுவா நமக்கு பலி ஏற்படக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது மின்னல் தான். மின்னல் என்றால் அந்த அதிகப்படியான வோல்டேஜ் தாக்கி ஏற்படக்கூடிய மரணங்கள் தான் நமக்கு. இந்த சத்தத்தால நமக்கு வந்து பெருசா பாதிப்பு கிடையாது. அது ஒரு இடியும் மின்னலும் தனித்தனியா யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு சேர்த்த ஒரு ஒரே வார்த்தையா தான் புரிஞ்சுக்கிறோம். நீங்க வந்து ஒரு சினானிம்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். இடி தாங்கின்னு சொல்லலாம், மின்னல் தாங்கின்னு சொல்லலாம். இடி தாக்கி பலின்னு போடுவாங்க நம்ம டிவில, மின்னல் தாக்கி பலின்னு போடுவாங்க. இந்த லைட்னிங் அரஸ்டரை பொறுத்த வரைக்கும் புழக்கத்துல உள்ள சொல் இடி தாங்கி தான். மின்னல் தாங்கின்னு வேணாலும் நம்ம வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அது வந்து நம்ம இன்னும் புழக்கத்துல பெருவாரியான மக்கள் பேசக்கூடிய வார்த்தையா அது இல்லை. நன்றி சகோ. அடுத்து வந்து எங்க பாட புத்தகத்துல எங்களுக்கு கொடுத்திருக்கிறது இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின், இடிதாங்கியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடிதாங்கியினுடைய அமைப்பு கூட வந்து நமக்கு ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கும் சார். நல்லா இருக்கும். கூர்முனை செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அறிவியலுக்கு உட்பட்டது. சரிங்க சார். அதான் சார். மேலும் அந்த இடிதாங்கி தொடர்பானதுதான். அத பாதுகாப்பு தூர வளையத்துக்கு ஏதேனும் கணக்கீடு முறை உள்ளதா அப்படின்னு திரு ராஜாராம் ஆர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சார். திரும்ப அதே கேள்விதான் சகோ. அந்த வளையம், அந்த ஆரம் ஏதாவது எவ்வளவு தூரம், அந்த மாதிரி ஏதாவது கணக்கீடு முறை உள்ளதா? கண்டிப்பா சகோ. நீங்க இப்போ நம்ம ஒரு டவர் பிக்ஸ் பண்றாங்க, ஒரு செல்போன் டவர் பிக்ஸ் பண்றாங்கன்னா உயரம் கூட உங்களுக்கு அந்த கவரேஜ் அதிகமா இருக்கும் பாத்தீங்களா? சோ அதே கான்செப்ட் தான் நமக்கு. இந்த இடிதாங்கியினுடைய உயரம் கூட அது கவர் பண்ற அளவு வந்து அதிகமா இருக்கும், கவரேஜ் ஏரியா. சோ அதனால ஏன் நம்ம இடிதாங்கி வந்து நமக்கு சின்னதா வைக்காம நீங்க வந்து உயரமா வைக்கிறோம்னா எவ்வளவுக்கு உயரம் கூட கண்டிப்பா அது கவர் பண்ணக்கூடிய அளவு அதிகமா இருக்கும். நீங்க கோயில் கலசங்கள்லாம் பாருங்களேன், நமக்கு அந்த உயரமான கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கலசத்தை தான். இப்ப நாங்க ரீசெண்டா வந்து நமக்கு மயிலாடுதுறையில வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு கோயில், அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில். அந்த கோயில் கலசத்தை வந்து அதை இடிதாக்கி அது உடஞ்சி கீழே விழுந்துச்சு உங்களுக்கு. ஸோ அப்படி நமக்கு உயரமான இடம் டவர், அந்த ராடு, அந்த இடிதாங்கியினுடைய உயரம் அதிகரிக்க அதனுடைய கவரேஜ் ஏரியா அதிகமா இருக்கும். எனக்கு கரெக்டா சொல்ல முடியல, வேணா நம்ம அந்த யூடியூப் லிங்க் போடும்போது எவ்வளவு ஹைட் இருந்தா எவ்வளவு ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனங்களை பொறுத்து அது மாறுபடுது சார். அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தடாலஜி பொறுத்து அது மாறும். டெல்லி, ஏன்னா நான் இந்த புத்தகம் எங்களுக்கு வந்து டெல்லியில ஒரு கம்பெனி வந்து கேட்டாங்க. அவங்க அந்த இடிதாங்கி தயாரிக்கக்கூடிய கம்பெனி தான். இது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த நிறுவனத்தினுடைய அவங்க ஸ்பெசிபிகேஷன் கூட அனுப்புனாரு. அது நிறுவனத்தை பொறுத்து மாறுபடும், உயரத்தை பொறுத்து மாறுபடும். நன்றி சகோ. அதான் நீங்க சொன்ன மாதிரி இது தொடர்ச்சியா வந்து நம்ம வந்து இது தொடர்பான பதிவுகளை சூழல் அறிவோம் பக்கங்கள்ல பதிவிடுவோம். அங்க நம்ம பின்னூட்டம் கொடுத்துக்கலாம், பின்னூட்டமா கொடுத்துக்கலாம். மேலும் எதுவும் கேள்விகள் இருந்தா அங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நிறைய வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த உரை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார். சகோ, அது என்னென்ன நன்றி உரை மட்டும் நான் படிக்கிறேன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பெரிதும் பேசப்படாத தலைப்பு, சிறப்பான உரையானா, தங்களது களப்பணிகள் வைக்கிறது. வாழ்த்துக்கள், மிக்க நன்றி அண்ணா. Very important, but not everyone is aware of the facts explained. We may create an awareness campaign for the rural areas. Please discuss. It is a request for a common cause. Very good session. Thank you so much, research person and organizers. Very useful and informative. The presentation of mind and deep knowledge of lightning, the presentation lucid language and care of environment pollution guidelines are very important. The presenter work commendable. More presentations hope in coming futures. Very interesting subject. Thanks ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. இது போல் நிறைய வந்திருக்குங்கண்ணா. சும்மா முக்கியமானது மட்டும் நாங்க வாசிச்சிருக்கேன். ஆனா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கண்ணா ராமூர்த்தினா. நன்றி சகோ. அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நாங்க பேசிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம
நாங்க அந்த தணிக்கை சகோட்ட கூட சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இந்த செயல் திட்டம் அது மாணவர்கள்ட்ட. ஆனா இப்பயும் டிவில வந்து ஏதாச்சும் இடிமின்னல் தாக்கி பலின்னு சொல்லிட்டு கீழே ஓடுச்சுன்னு சொன்னா பசங்க அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க, சார் ஓடுச்சு சார், நேத்து புதுக்கோட்டையில 4 பேர் இறந்து போயிட்டாங்களாம், 20 பேர் வந்து அங்க காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 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 மாணவர்கள்ட்ட நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனோம்னா தொடர்ந்து அந்த சமூகத்துல ஒரு செயின் ஆக்ஷன் மாதிரி அதை அடுத்தடுத்து அடுத்தடுத்து அது போயிட்டே இருக்கும். ஸோ அதுல இந்த உரையில மூலமாக ஒரு வாய்ப்பின் மூலமாக இப்ப இதுலயும் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. சரி, இது மின்னல்கள்ல வேற என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை நம்ம வந்து கடத்தி விட்டுருக்கோம் அந்த சமூகத்துக்கு. அதோட நம்ம அந்த புவி வெப்பமாதலுக்கும் மின்னல் தாக்கும் வீதத்துக்குமான அந்த தொடர்பு சொன்னது ஒரு நல்ல வாய்ப்பு. தனிநபர்கள் பாதிக்கப்படுறதுக்கான அதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளையும் சில சில சின்ன சின்ன ஐடியாக்களை நம்ம மரத்துக்கடியில் நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல உள்ள மக்களுக்கு சொல்றதும் சரி, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வழங்கிய சூழல் அறிவும் குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிண்ணா. ஏற்கனவே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்கள மாதிரி ஆசிரியர்கள் நினைச்ச நிறைய மாற்றத்தை சமூகத்துல கொண்டு வர முடியும். நிச்சயமா அது அரசும் முன்னெடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி நீங்க இப்ப அழகா சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதை வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு சூழலில் பாதுகாப்புக்கும் என்ன அவசியமோ அது ஒவ்வொரு பள்ளி வாரியா நம்ம முன்னெடுத்தோம்னா இந்த மாதிரி ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் பெரும் மாற்றம் நம்ம சமூகத்துக்கும் நம் சூழலுக்கும் வரணுங்கிறத நான் கண்டிப்பா நம்புறேன். உங்களோட பணிகள் மென்மேலும் தொடர மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமா இணைந்து பங்காற்றுவோம். மிகச் சிறப்பான உரைனா கண்டிப்பா இனி மின்னல்கள் வந்துச்சுன்னா மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு நிச்சயம் ஏற்பட்டிருக்கும். என்ன பண்ணணும், ஏன் வெளியே போகக்கூடாது, விளையாட்டுத்தனமா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஆய்வுகள் மூலமாகவும் பல ஆய்வு கட்டுரைகள் மூலமா உங்களோட கல அனுபவம் ரொம்ப மனநிறைவா இருந்ததுண்ணா. நன்றி சகோ. நன்றி.